ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது கர்மா ரிப்பீட்ஸ் போல இருக்கு. யோனோட அம்மா லைஃப்ல என்ன நடந்ததோ இப்போ யோனுக்கும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரூனாவோட வாழ்க்கையில நடந்தது இப்போ ரூனாவோட பொண்ணான ஸ்ரீஜாவோட வாழ்க்கையிலையும் அது ரிப்பீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். வீடு வரைக்கும் வந்துட்டானே தவிர்த்து உள்ள போகிறதுக்கு காந்தேக்கு மனசுல இந்த தைரியம் வர்றது கிடையாது. ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்திருப்பா வீட்டுக்கு. அவ தனியா நம்ம யோனை கூப்பிட்டு, யோன் நீ நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு இன்னுமே காந்தே மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி தனியா கூப்பிட்டு வந்து இப்படி கேட்கற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ சொல். ஆமா நம்பிக்கை இருக்கு. ஏன் இன்னைக்கு காந்தே வரல, உனக்கு தான் ஃபோன் பண்ணான், நீ பண்ண கால் அட்டன் பண்ணானு அப்படிங்கிறப்போ, இல்ல அவனுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு என்ன தெரியுமாங்க டவுட் வருது. மேகசின் கம்பெனியில் இருந்தப்போ எடிட்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த சேர்மனோட பேத்தி அந்த ஸ்ரீஜா வந்திருக்கா, வர்றப்போ ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு வந்திருக்கா, அவங்க ஃபாரின்ல இருந்தப்போ காலிச்சிருக்காங்க போல இருக்கு, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு ஆர்டிக்கல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ கூட அந்த ஸ்ரீஜா கூப்பிட்டு வந்தது காந்தேவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு. ஆனால் அதை யோன் கிட்ட சொல்லாமல், நீ இப்போவே காந்தேக்கு கால் பண்ண அப்படிங்கிறப்ப இப்போவே கால் பண்ணுறாங்க. காந்தே வீட்டுக்குள்ளே நிற்கிறானே, அட்டனும் பண்ணிடுறான். அட்டன் பண்ணது ரிப்போர்ட்டர் தங்கச்சி புரிஞ்சுக்கிறா. சரி நீ காந்தே கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. என்னாச்சு காந்தே, நான் இன்னைக்கு நீ வருவேன்னு வெயிட் பண்ண, நீ வரல, என்னோட ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்ற. சரி நீ அப்போ பிஸியாக இருந்தாலும் பின்னாடி பார்த்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்டுருக்கலாம்ல, என்னாச்சு ஏதாச்சு, இப்படியெல்லாம் பண்ணுறவனே கிடையாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, இல்லை யோன் திடீர்னு எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, அதனால் என்னால் இன்னைக்கு வர முடியல, நான் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், நான் எப்போ வரேன் அப்படிங்கிறத நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. ஸோ காந்தே இன்னும் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான், உண்மையை சொல்லாமல் இருக்கான். இந்த பக்கமாக என்னங்க இது, நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க கிட்ட ரூனா கேட்குறப்ப ஜாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பையன் வேற யாரும் இல்லை, சின்ன வயசுல 12 வயசா இருக்கிறப்போ நம்ம கம்பெனி மூலியமாக எனக்கு ஸ்காலர்ஷிப் போக வேண்டியதாக இருந்தது, நம்ம வீட்டுக்கு கூட கூப்பிட்டுருந்தோம் என்ன இருக்கு, அந்த காந்தே இந்த காந்தே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, அவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பையனா, படிப்பை தவிர்த்து அவங்ககிட்ட வேற எதுவும் கிடையாது, அவன் நம்ம கம்பெனியில் வேலைக்கு வந்திருக்கான், நீங்க எந்த தைரியத்தில் நம்ம பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்க அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க, 2 பேரும் ஒன்னா படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதை பாருமா, நான் ஒன்று 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கேயே நான் சொல்லி அனுப்ப கிடையாது, அவங்களா காதலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தே ஒன்று ஸ்ரீஜாவை வலை போட்டு பிடிக்கல, ஸ்ரீஜா தான் தன்னோட வாழ்க்கைக்கு காந்தே சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இவங்களால பொறுக்க முடியல. உடனே ஸ்ரீஜாவை பார்த்து பேசணும்னு வராங்க. ஸ்ரீஜா குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, ஒரு காப்பி காந்தே கிட்ட கொடுத்துருப்பா, இன்னொன்று இவ கிட்ட தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வந்துருவாங்க ரூனா. இதை மறைச்சு வச்சுப்பா. ஸ்ரீஜா பிரெக்னெண்டா இருக்கிறது இன்னும் ரூனாக்கு தெரியாது. ரூனா வந்தவங்க, இதை பாரு, ஃபர்ஸ்ட் இந்த காந்தே கூட பிரேக்கப் பண்ணு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் உன்னை மயக்கிருக்கான், அவன் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலியமாக கம்பெனியில் இன்னும் உயர்வான பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கான், பேசாம இரு, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறப்போ, அம்மா நீ அவனை பற்றியே பேசுறியே, என் சைடு யோசிச்சியா, நான் டைவர்ஸ் ஆனவன், அதுவும் இந்த டைவர்ஸ் ஆனதுக்கு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என் மேலே என்ன பழிய போட்டா, நான் அவன் கூட இருக்கிறப்பவே மற்ற ஆம்பளைங்க கூட சகவாசம் வச்சுருந்தேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு, ஸோ என்கிட்ட எவ்வளோ ஃபால்ட் இருக்குது, நீ ஏமா அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறப்போ அது எல்லாமே போய். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எவ்வளோ ஃபால்ட் இருந்தாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது, உனக்கு இவன் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா என்னால் கிவ் அப் பண்ண முடியாது, எனக்கு காந்தே தான் வேணும், என்ன நடந்தாலும் சரி எனக்கு காந்தே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறா. பின்னாடி இவரும் ஜாங்க சமாதானப்படுத்துவாங்க. ரூனா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் அவன் தான் வேணும் நீ நினச்ச அப்படின்னா எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போ, நான் செத்து போட்டு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக, சரி இந்த அளவுக்கு அம்மா பேசினதுக்கப்புறமாக நான் மறைக்கிறது நியாயம் கிடையாது, அம்மா நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னதும் ஜாங்குக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா தன் பொண்ணு ஸ்ரீஜா காதலிக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஸ்ரீஜா என்ன சொல்கிற அப்படிங்கிறப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறா. அவ்வளோதான், இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை சுக்குனராக கிழிச்சு போட்டுட்டு ஸ்ரீஜாவுக்கு பல்லாருன்னு ஒரு அறை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இவங்க ரூமில் பெட்டில் படுத்துக்கிட்டு, ஐயோ என் பிள்ளை இப்படி ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க கிழிச்சு போட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றா வச்சுக்கிட்டு, பாப்பா பாட்டிமா கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, ஷாக்காக இருக்காங்க, மற்றபடி அவங்க ஒன்றும் உன்னை வெறுக்கலை, கண்டிப்பாக ஒன்று ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இங்கேயும் தன்னோட குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்காக ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த ஸ்ரீஜா கொடுத்துருப்பா இல்லைங்களா இன்னொரு ஸ்கேன் ரிப்போர்ட், அதை காந்தே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் விடியுது. யோன் அவங்க வீட்டில் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபோன் ரிங் ஆகுது. ஏன் ஃபோன் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் தான் ரிங் ஆகுதுன்னு பார்க்குறப்ப தான் அந்த கோர்ட்டில் இருக்கிற ஃபோனே நோட்டீஸ் பண்ணுறா. கால் பண்ணியிருக்கிறது பார்க்கு தான். நான் நேற்றிருந்து கூப்பிட்டுருக்கேங்க. ஓ அப்படிங்களா, சாரிங்க, நான் எதுவும் பெருசாக கவனிக்கலை, நான் இப்போ தான் ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டை கேட்டே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, கோர்ட்டு உங்களுக்கு கொடுத்தப்போ என்னோடய ஃபோனும் அப்படியே வந்துருச்சு.
சரிங்க எங்கே வந்து திருப்பி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோன் கேட்குறப்போ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் பார்க் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. கடைசியில் இல்லை, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுத்துருங்க, அங்கே எங்கள் அப்பா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, நானும் வந்து அங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, ஒருவேளை உங்களால் வந்து அந்த டைமுக்கு என்னை பார்க்க முடியல அப்படின்னா ரிசப்ஷனில் கூட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க யோன். அந்த சமயத்தில் டேபிளில் வந்துட்டு இந்த பென் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க பார்க்கு, அது கை தவறி தட்டி கீழே விழுந்துடும். அதுக்குள்ளே ஒரு வாட்ச் இருக்கும், அதுவும் கீழே விழுந்து சதறிடும். இந்த வாட்ச் தான் பார்க் வந்து யோனை பார்த்துருப்பாங்க இல்லையா 20 வருஷத்துக்கு முன்னாடி ரூனாவோட வீட்டுக்கிட்ட பார்த்துருப்பாரு இல்லையா, அப்போ இந்த பொண்ணு இந்த வாட்சை வந்து கையில் கட்டியிருப்பா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரி இந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இந்த வாட்ச் கூட விழுந்து கிடந்திருக்கும், எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இந்த பென் ஸ்டாண்டில் போட்டு வச்சிருந்திருக்காரு. இப்போதான் அது கை தவறி விழுகுது, உடையுது. இந்த 20 வருஷம் அப்படிங்கிறது கணக்கு 12 வயசாக இருக்கிறப்பதான் இவங்க எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. யாரு? ஸ்ரீஜா, யோனு, அதுக்கப்புறமாக காங்தே. ஆனால் அந்த சமயத்தில் பார்க்குக்கு 17 வயசு. அப்போ இருந்து 15 வருஷம் கடந்து போச்சு. ஸோ காங்தே, ஸ்ரீஜா, யோன் இவங்க 3 பேருக்கும் 27 வயசு. அதுக்கப்புறமாக தான் காங்தேவும் ஸ்ரீஜாவும் வந்துட்டு ஃபாரின் போயிருப்பாங்க. அப்போ இருந்து 5 வருஷம் கடந்து போச்சு. இப்போ இவங்க 3 பேருக்கும் 32 வயசு. பார்க்குக்கு மட்டும் 37 வயசுங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இவங்களுக்கெல்லாம் 12 வயசாக இருந்தப்போ பார்க்குக்கு 17 வயசு. இப்படி ஃபோனை கொண்டு கொடுக்கறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் யோன் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாக அம்மா கூப்பிடுறாங்க. என்ன ஏது அப்படிங்கிற புட்டி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, பார்க் அப்பாவோட ஆசை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, ப்ளீஸ்ப்பா பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் எனக்கு கல்யாணத்துக்கு மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு காதல் மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா என் டைவர்ஸ்க்கு அப்புறமாக நியூஸ் மீடியாவில் என்ன சொன்னாங்க, நான் பல பெண்களோட தொடர்பில் இருக்கேன், அதனால தான் நான் வந்து என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சுட்டு இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கவும் விரும்பல, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் டைவர்ஸ் பண்ணுறவங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாதா? இப்போ பாரு ஸ்ரீஜாக்கு கூட தான் டைவர்ஸ் ஆயிருந்தது. உன்னை எப்படி எல்லாம் மீடியாலாம் தப்பாக பேசிட்டு அதே மாதிரி தான் அவளையும் பேசினாங்க. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா, நான் இவனை தான் கட்டிக்க போறேன், காங்தேன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ ஏன்டா பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறப்போ, அம்மா எல்லாரும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்கோமா, ஆல்ரெடி கல்யாணத்தில் நான் பட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கிருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த ஃபோனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அந்த பார்க் இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு கொடுக்க சொன்னார் இல்லையா, ஸோ அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வர்றப்போ அந்த இடத்துல காங்தேவை பார்த்துருவாங்க. காங்தே டக்குனு கிராஸ் ஆகி போயிடுவாங்கன்னு அது காங்தே அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யோனுக்கு தெரியுது. அதனால காங்தே காங்தே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே பின்னாடி வரப்போ தான் பின்னாடி யோன் வர அப்படிங்கிறது காங்தேக்கு தெரியல. ஆனால் அங்கே ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை பேஷண்ட் தான், கையில் ஏதோ பலூன் வச்சிருக்கோங்க. காங்தேயை பார்த்துட்டு போகிறப்போ அந்த குழந்தை இடிச்சிருவாங்க, அந்த பலூனும் போயிடுமோ. அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சதும் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க பார்க்க போய் காங்தேவை மிஸ் பண்ணிடுவாங்க. காங்தே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீஜா தான் வர சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீஜா அவங்க அம்மா ரூனாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவ ஒரு வேளை காங்தேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரெக்னென்ட் போய் சொல்கிறாளோ என்னமோ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. ஸ்கேனும் பண்ணியாச்சு, ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மைதான். என்னம்மா போதுமா இப்போது நான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இதுக்கு தான் காங்தேவை வந்து வர சொல்லியிருப்பாங்க. அங்கே காங்தே வந்ததும் பல ஒரு அரை கொடுப்பா இந்த ரூனா, ஏமா அவனை அடிக்கிற அப்படிங்கிறப்போ, என்ன இது உன் ட்ரிக்கா, என் பொண்ணை ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு என்னோட கம்பெனியில் நீ நல்லபடி முன்னேறதுக்காக பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. அம்மா இதில் அவன் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது, நானும் தான் இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்கேன், தான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், நீ தான் என்ன அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை பாருடி, நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படிங்கிறதுக்காக இவனை நீ கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை மீறி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஐயோ சாரி எங்கள் அம்மா ஏதோ கோபத்தில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்கிற சமயத்தில் இவன் சிரிப்பான் காங்தே. ஸ்ரீஜா அவங்க அம்மா இப்படிலாம் பேசுகிறப்ப தான் உன்னை விட்டுறக்கூடாது, உன்னை கெட்டியமாக பிடிச்சிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால உங்கள் அம்மா அடிச்சதுக்காகலாம் நான் உன்னை விட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வீரவசனம் டைலாக்கெல்லாம் பேசுவான். வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவான். இந்த பக்கம் அந்த குழந்தைக்கு அந்த பலூன் கையில இருந்து போயிருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு பலூன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு வருவாங்க யோன். அந்த குழந்தையும் தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிடும். என்னடா இது நம்ம காங்தேவை தான் பார்த்தோம், கன்ஃபார்ம் அது காங்தே தான், அவன் இன்னும் அமெரிக்காவில் இருக்கேன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகிறதுக்கே ஃபியூ டேஸ் ஆகும்னா இங்கே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அதே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவளை நாம தான் தப்பாக பார்த்துட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி லிஃப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ லிஃப்ட் பயங்கர கூட்டம். உள்ளதான் இந்த 2 லோ பேர்ட்ஸ் நிற்குதுங்க. யாரும் வந்து ஸ்ரீஜா விடிச்சிடக்கூடாதான், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதான், பாதுகாப்பாக காங்தே நிற்கிறாங்க. அதுலேயும் ஸ்ரீஜா சொல்வா பாருங்களே, உன் இதயம் எனக்காக மட்டும்தான் துடிக்கணும்ன்ட்டு. அவள் பேசுறது லிஃப்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கேட்குது. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயும் முணுமுணுன்னு சிரிச்சுக்கிறாங்க. நம்ம யோனுக்கும் கேட்கதான் செய்யுது. ஆனால் இந்த டைலாக்கெல்லாம் காங்தேவை பார்த்து ஸ்ரீஜா சொல்கிறா அப்படிங்கிறது தெரியறதில்ல. இந்த பக்கம் நம்ம யோன் வந்து ஜஸ்ட் ஃபோனை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க, ஃபுட்டும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு என் ட்ரெஸ் கிழிஞ்சப்போ நீங்கள் உங்கள் ஸ்வெட்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா இருக்கிறதாக சொன்னீங்க, ஸோ பேஷண்ட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் ஃபுட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டோட வச்சுருந்துருப்பாங்க. இதை வந்து பார்த்ததும் என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க, அப்பா கூப்பிடுறாரு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுவாங்க. உள்ளே வந்ததுமே அவர் சொல்வார், இந்த பாரு நம்ம கம்பெனி வந்து நிறையா பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸில் நம்ம இறங்கணும், அது பயங்கர நட்டத்தில் போயிட்டுருக்கு, நீ அதை எடுத்து நல்லபடியாக நடத்தணும், அதுக்கப்புறமாக எல்லா கம்பெனிக்கும் நீ இதை சேர்மனாக மாறணும், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான்டா உனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க,
ஏன்னா உன்னோட இன்லா சைடு உனக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ அப்பா ஆல்ரெடி பிஸ்னஸ்க்காக கல்யாணம் அதுக்காக கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை ஸ்ரீஜா வாழ்க்கை ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்போதான் ஸ்ரீஜாவிலேருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கா. உங்களோட பேராசைக்காக என்னால் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுதான் என்னோட இறுதியான முடிவு அப்படின்னு சொன்னது. இவர் கத்துன்னு கத்த வெளியே இருந்து அவங்க வந்துடுவாங்க. என்னங்காச்சு ஏதாச்சுட்டே நீ வெளியே போய் வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் தங்கச்சி அவங்க கேமராமேனை கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஸ்ரீஜா வந்திருக்கா, யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கா இல்லையா, ஸோ அது யாரு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம ஆர்டிக்கல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவளை ஸ்பை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இந்த பக்கம் ரூனாக்கு யோன் கால் பண்றா. ரூனான்னு தெரிஞ்சு கால் பண்ணலைங்க. கடைசியாக நீங்கள் வந்துட்டு ஏதோ சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் குக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்டு கால் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமாக கூப்பிட்டேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடலையே அப்படிங்கிறப்போ ஐயோ சாரிம்மா நிறைய ஒர்க் வந்துருச்சு அதனால கூப்பிடல, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கூப்பிட்டுமா அப்படிங்கிறப்போ ஓகே மேடம் நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறமாக யோன் வந்து காங்தேக்கு கால் பண்ணும் போலவே இருக்கு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா காங்தே வந்து இதுக்கு மேலே நீ வந்துட்டு ஹோட்டல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருப்பா ஸ்ரீஜா. அங்கே தான் வராங்க. வந்ததுமே இதுக்கப்புறமாக நம்ம இங்கிருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நான் வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஸ்டபனாக இருந்தாங்கன்னா நான் இங்கே தான் உங்க கூட வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி பேரா கப்பு ப்ரஷ்ஷு அதெல்லாம் வாங்கி வைக்கிறப்போ நான் எல்லாமே உனக்காக பார்த்து பண்ணுறேன் காங்தே, ஆனால் எனக்காக எதுவும் பண்ணல, ஆனால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நீ எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குழந்தைய தொட்டு காட்டுறப்போ காங்தேக்கு வந்து தோணுது ஸ்ரீஜா ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சுன்னா அப்படிங்கிறப்போ அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நான் உன்னை விடவே மாட்டேன், நீ ஏன் இப்படி நெகட்டிவாக நினைக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்கலைன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ எனக்கு தெரியுது நீ அம்மாவை பார்த்து கூட பயப்படல, அந்த லேடியை பார்த்து தானே, உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து தானே, எல்லாமே பணத்துக்கு அடியில் தான் வரும், பணம் கண்டிப்பாக எல்லாரையும் வந்துட்டு விலைக்கு வாங்க அப்படிங்கிறப்போ இல்லை அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, யோன் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படிங்கிறப்போ பேசாமல் இருக்காங்க. எல்லாரும் கஷ்டத்துலேருந்து தானே வந்திருக்காங்க, பணத்தால் விலைக்கு வாங்க முடியாதால ஒன்றும் கிடையாது, அந்த பொம்பளையும் பணத்தை கலைஞ்சவளாக தான் இருப்பா, தூக்கி வீசினா அடங்கிடுவோம் அப்படின்னதும் காங்தே கோவந்துடும். நிறுத்து, ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது, இப்படி பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டாங்க. அச்சோ கோவப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே எழுந்து போகிறப்போ அப்போ தான் காங்தேக்கு கரெக்டாக யோன் கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். இது இவ அட்டன் பண்ணுவா. ஒரு பொம்பளை பேசுகிறான் அப்படின்னு யோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது காங்தே ஃபோன் தானே? ஆமாம் காங்தே ஃபோன் தான், பேசுறது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்போ இவ சொல்ல வரா ஸ்ரீஜா. ஆனால் அதுக்குள்ளே காங்தே வந்து டக்குன்னு ஃபோனை வந்து பிடுங்கி கட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஃபோன் கட் ஆனதும் அப்படின்னதும் யோனும் விட்டுடுவான். பின்னாடி குழந்தை வந்து அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்குமா, என்னடா தங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனும் குழந்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸ்ரீஜா நீ ஏதாவது அவகிட்ட சொன்னியா, என்னோட ஃபோன் காலை நீயே அட்டன் பண்ணுற, இந்த விஷயத்தை நீ தான் என்கிட்ட விடுறேன்னு சொல்லிட்டேல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ புரியுது, எனக்கு நல்லா புரியுது, எனக்கு ஒரு ஃபீலும் வருது. பொண்டாட்டி இருக்கிறப்போ புருஷன்கார வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்டா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவான் இல்லையா, அந்த ஃபீலிங்கை நான் உங்ககிட்ட பார்க்குறக்காங்கதே. ஸ்ரீஜா ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாத, நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, யோன்கிட்ட நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்போ இதை பாரு 5 வருஷமா அவள் உன்னையே நினச்சிட்டு இருக்கா, உன்னை வந்து சீட்டெல்லாம் அவள் பண்ணலை, வேற யாரையும் வந்து லவ்வும் பண்ணல, உனக்காகவே அவள் காத்துக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை நீ டக்குன்னு பிரேக்கப் பண்ணுறது கஷ்டம் தான், என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்கிட்ட நெருங்கி வர்றப்போ நீ என்னை வேண்டான்னு ஒதுக்கி தான் வச்சேன், அதையும் மீறி நீ தான் வேணும்னு வந்துட்டு நான் தான் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ தப்பெல்லாம் என்னோட தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் கொஞ்சம் தனியாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துடுவான். ஆனால் இவனுக்கு மனசு கேட்கறது இல்லை, மாசமா வேற இருக்கா இல்லையா, ஸோ தனியாக அனுப்ப வேண்டான்ட்டு ஸ்ரீஜா கார்கி கொடு, நான் காரை டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வருவாங்க. அப்போதான் சில பல உண்மைகள் நம்மளுக்கு புரிய வரும். 5 வருஷம் இவங்க ஃபாரின்ல இருந்திருக்காங்க. போனதுமே இவங்க 2 பேருக்கு இடையில அந்த காதலெல்லாம் ஒன்றும் மலரல மாவாட்டலை. 4 வருஷம் 3 மாதம் வரைக்கும் காங்தே பின்னாடியே இவன் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பா. இவங்க 2 பேருக்கும் ஃபாரின்ல தனித்தனி வீடு தான் இருந்திருக்கும், தனித்தனி ஃப்ளாட்டில் தான் வந்துட்டு தங்கி படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் யாரும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, காலேஜ் முடிஞ்சு வர்றப்போ யாரையும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீஜா சொல்லி நான் வந்து உன் வீட்டிலே தங்கிக்கிறேன், உன் கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் காங்தே கிட்ட. ஆனால் காங்தே இல்லை வேண்டாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி யாராவது ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு போகலாம், நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கழிச்சிட்டே இருந்திருப்பாரு. இப்படியே 4 வருஷம் 3 மாதம் போயிடுச்சு. ஸோ 3 வருஷம் உங்கள் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாக இன்னும் சில கோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 2 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 5 வருஷத்துல 4 வருஷம் 3 மாதம் போயிடுச்சா. அது வரைக்கும் காங்தே வந்துட்டு தன் பக்கத்திலே வந்துட்டு இந்த ஸ்ரீஜாவை நெருங்கவே விடலை. ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் சில மாதங்களில் நாம் வந்துட்டு அகெயின் கொரியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குது, இதுதான் நம்ம கடைசி சான்ஸ், இப்போ விட்டா என்னால் உன்னை அடையவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எந்த அளவுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உன்னை நான் நெருங்கி வரப்போ கூட நீ என்னை ஒதுக்கி வச்சிருப்பேன். ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ உன்னை அடையணும், உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிஜமாலுமே ஒரு ஆளை செட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி பண்ணி உங்ககிட்ட தான் எனக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இத்தனையும் பண்ண. இது எல்லாமே போய் தான். ஆனால் கடைசியில் நீ எனக்கு கிடைச்சிட்ட, நான் நினச்சதை வந்து நான் நடத்திட்டேன், நீ என்னோட லைஃப்பில் வந்துட்டு எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிறப்போ நான் கூட பரவாயில்லப்பா காந்தே, 4 வருஷம் 3 மாதம் வரைக்கும்
காந்தே வந்துட்டு யோனை நினச்சிட்டு தான் இருந்திருக்கான், ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான், ஸ்ரீஜாவோட வலையில விழலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. இப்போ காந்தே சொல்லுவான் பாருங்க, ஆக்சுவலாக நான் அமெரிக்காவுக்கு என்னைக்கும் கூட வந்தனோ அப்போ இருந்தே என் மனசு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் செல்ஃப் கண்ட்ரோலோட எனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, யோன் எனக்காக இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ என் பின்னாடியெல்லாம் வந்தப்போ கூட நான் வந்து உன்னை ஒதுக்கி வச்சேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியல. அப்போதான் உன்னை ஒரு பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக வந்துட்டு என்கிட்ட சொன்னேன். அந்த பர்சன் கூட வந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீ காட்டினேன். அது பொய்ங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். ஆனாலும் அது பொய் தான் எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டிக்கல. நீ பொய் சொன்னதுக்கு நன்றி ஸ்ரீஜா, அதனால தானே நீ எனக்கு கிடைச்சிருக்க, உன் கூட வாழ்றது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறான். ஸோ இந்த 5 வருஷ கதையில் இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமாக நம்ம யோன் சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சேர்மேனுக்கு அவங்க செகண்ட் ஒய்ஃப் ஊட்டி விடுறாங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு மெசேஜ் நோட் அனுப்ப, அந்த பக்கம் இருந்து யோனு வந்துட்டு பரவாயில்லைங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், என் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பக்கம் இருந்து நம்ம யோனு ஒரு நோட் அனுப்புவா. என்னோட பிஸ்னஸே இதுதான், உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி பார்ட்டி அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கேட்ரிங் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த மெசேஜ் அனுப்பிச்சு முடிக்கிறா. அந்த சமயத்தில் கரெக்டாக காங்தே கிட்ட இருந்து கால் வருது. இவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. காங்தே சொல்லு அப்படிங்கிறப்போ, நான் கொரியா வந்துட்டேன். வந்துட்டியா, எப்போ வந்த? ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு. ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் போய் சொன்னேன், இன்னும் அமெரிக்காவில் இருக்காதுன்னு சொன்னி அப்படிங்கிறப்போ, இதை பாரு அதெல்லாம் நேரில் பார்க்குறப்ப சொல்கிறேன். சரி நீ ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் தானே இருக்க, நான் அங்கே உன்னை பார்க்குறதுக்கு வரேன் அப்படிங்கிறப்ப, இல்லை கம்பெனி எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க, இப்போ நான் அங்கே இருக்கேன், கம்பெனி வேலையாக இருக்கேன், எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னதும் எல்லாமே மறந்து போயிடுது. நான் உனக்கு கால் பண்ணேன், ஒரு பொம்பளை எடுத்தாலே இதெல்லாம் எதுவுமே வந்து ஞாபகம் வருது இல்லை உனக்கு. நாளைக்கு காங்தேவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம். ஓடி வந்து அம்மா கிட்டே குழந்தைகிட்டே சொல்கிறாங்க அப்பா வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த பக்கம் யோனோட அக்கா காரியை தான் காட்டுறாங்க. இந்த அக்கா காரிக்கு எப்பவுமே நல்ல பெருசாக பாஷா வாழணும்னு ஆசை இல்லையா. ஸோ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பா. வந்த இடத்துல அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பர்சன் இவளுக்கு பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் தானும் ஒரு பெரிய இடத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிறா. 2 பேரும் நல்லா பேச எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. சரி நானே ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய வீட்டை கட்டி இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாவலா பண்ணிக்க அந்த பையனும் நம்பிடுறான். இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பையன் பெரிய இடத்து பையன், அவங்க அப்பா ஏதோ பெரிய பதவியில எல்லாம் இருக்காராமா, அதனால இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் நம்மளோட குட்டு வெளிப்பட்ட என்ன பண்றதுன்னு அக்காவுக்கு வருத்தமாவும் இருக்கு. வீட்டுக்கு வந்தது யோன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. யோனும் அதுதான் சொல்றா, அக்கா பெரிய இடத்து பையனை நீ இன்னைக்கு பிளைண்ட் டேட்ல போய் பார்த்துருக்க, ஓகே, ஆனா நீ அவங்ககிட்ட போய் சொல்லி வச்சிருக்க. போடி போக போக பார்த்துக்கலாம், அவன் என்ன நல்லா வந்து உண்மையாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ, இதுக்காக தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யோன் சொல்வா, இந்த மாதிரி காங்தே வந்துட்டு நாளைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ ஒரே குஷியில இங்க எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் சேர்மேன் ஜாங்க கூப்பிட்டு, என் பையன் பார்க்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த பிரகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ கேட்டு இவருக்கு ஷாக் ஆகுது. இந்த அளவுக்கு நீங்க பண்ணணுமா, கொஞ்சம் யோசிங்களே அப்படிங்கிறாங்க. இல்ல என் பையன் பார்க்குக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்க காட்டுறாங்க. அந்த வாட்ச் இருந்தது இல்லைங்களா, நம்ம யோனோட வாட்ச், அது கை தவறி விழுந்திருக்கும் இல்லையா, பென்டாப்பால் வச்சிருந்தது, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு குழந்தை கொடுக்குறப்போ, இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் இப்போ இருக்கிற பொண்ணுங்க கூட கட்டுறது கிடையாது, இதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஜாங்க பார்க்க வராங்க. ஜாங்க பார்க்க வரப்போதான் உண்மையான சில விஷயங்கள் தெரிய வருது. எனக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்காங்கம்மா, எம்ப்ளாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சேர்மன் உடம்பு முடியாம இப்போ அப்போ அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. அவங்க பையனை தானே அடுத்த சேர்மன் ஆக்கணும், அதுக்கு பதிலாக வேற ஹவுஸ்ல வந்துட்டு அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள பேசிப்பாங்க. அதை தான் தாண்டி நம்ம பார்க்க வருவார், ஆனால் பெருசாக கண்டுக்க மாட்டார். ஆனால் ஜாங்க வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறமாக தான் தெரிய வருது, என்னது வேற ஹவுஸ்ல ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேர்மனுக்கு என்ன கோபம் அப்படின்னா, தன் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதான் தன் பையன் அடுத்த சேர்மன் ஆகிறப்போ தன் பையனோட மாமனார் சைட்ல இருந்து அவனுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சேர்மனோட ஐடியா. ஆனால் அந்த பொண்ணை போய் நான் பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ரொம்ப ஸ்டபனா இருக்காரா. ஸோ அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கு, என்னைக்கு தான் இருந்தாலும் இந்த கம்பெனி நம்மளுக்கு தானே அப்படிங்கிறதுல தானே பார்க் இருக்கா. ஸோ அவனுக்கு ரியாலிட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வேற ஹவுஸ்ல வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு தான் ஜாங்கப்பா ஷாக்காக இருந்திருப்பாங்க. இப்போ சொல்றப்போ, ஓ அப்பா அப்படி முடிவு எடுத்துட்டாரா, ஆமாப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவர் ஆசை பார்க், நீ யோசி அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், நான் வேற ஹவுஸ்லேயே போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வேற ஹவுஸில் போய் வேலை செய்யறதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமாக இவர் காங்தே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா யோன் அப்படின்னு சொல்லிட்டு. யோன் குழந்தை கூப்பிட்டு போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்தேவும் வராங்க. வந்தவர் குழந்தையோட இருக்கிற யோனை பார்த்ததும் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அந்த குழந்தை கேட்குது, அம்மா அப்பா எப்போ வருவாருன்னு. அதை கேட்டதும் காங்தேக்கு என்னடா இந்த குழந்தை அப்பாங்குது, அப்போ நம்மளை தான் சொல்லுதா, ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமாக அவனுக்கு அங்கே போய் மீட் பண்ணுற மைண்டே வர்றதில்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமாக யோன் கால் பண்ணுறப்ப காங்தே அட்டன் பண்ணுறதுல அதுக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், சாரி யோன் திடீர்னு ஒரு ஒர்க் வந்துடுச்சு, அப்புறமா மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை படுத்து தூங்கவே தூங்கிடும். இந்த பக்கமாக ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் சில பேர் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் வந்துட்டீங்களாமே, கூட எவனையோ கூப்பிட்டு வந்திருக்கீங்களாமே, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, இதுவும் வந்து
பிசினஸ் ரீதியாக இணையக்கூடிய கல்யாணம் தானே அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கண்ட மெனிக்கு கோவம் வருது. ஸ்ரீஜா திட்டி விட்டு ஃபோனை வச்சுடுறா. அதுக்கப்புறமாக ரூனா வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் எப்படிதான் தெரியுதோ என்னமோ நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் கேட்கறாங்க. யாரு அந்த காங்கத்தை லீக் பண்ணியிருப்பான்? ஏன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நாலா பக்கமும் நான் கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் வந்து நியூஸ் லீக் பண்ணியிருப்பான். அம்மா காங்கத்தை அப்படிப்பட்டவன் கிடையாதுமா, நான் தான் உன்னை துரத்தி காதலிச்சேன், ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ என்னடி நீ பேசுற, அப்ப என்ன உன் நிஜமா கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட்ல தான் இருக்கியா அப்படிங்கிறப்போ அப்புறம் என்ன நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியாமா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தைதாம்மா என் உயிரை காப்பாத்திருக்கு. அது என் வயிற்றுல இருக்கிறதுனால தான் நான் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. காங்கத்தை என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் எனக்குன்னு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ்மா, நான் உன் பொண்ணு தானே, நான் சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்பட்டேன்னா காங்கத்தேவை கல்யாணம் பண்ணிக்க அனுமதிமா அப்படிங்கிறாங்க. ரூனாக்கு பயங்கரமா கோவம் வரும். ஏண்டி உன்னை பெத்தவனா, இத்தனை வருஷம் உனக்கு பார்த்து அவ்வளோ பண்ணியிருக்கேன், என்னை விட அவன் தான் முக்கியம் அப்படிங்கிறல்ல, நான் ஏன் உன்னை கட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிற காரணத்தை கூட கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே உணர்வு போராட்டமா இருக்கும். இந்த பக்கமாக காங்கத்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்க வந்து யோன் கூட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்படின்னு ஆரம்பிக்க நீ என்ன யோனை பார்க்க போனியா? சரி இதுக்கு மேலே மறைச்சு என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா அதுவும் குழந்தை தான், யோனுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை. நீ அமெரிக்கா போகிறதுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அப்பவே வந்துட்டு யோன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. என்கிட்ட வந்து சொன்னான், உங்ககிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் அந்த ஸ்டாப் பண்ணி வச்சேன். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சா நீ கண்டிப்பாக ஃபாரின் போக மாட்டேன், இங்கேயே இருந்துருவேன், உன் லைஃப் இங்கே இப்படியே முடிஞ்சு போயிடும். இந்த ரூஃப் டாப்பில் இருக்கிற இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு மாச சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கை அப்படியே கழிஞ்சு போயிடும். அதனால தான் எதையுமே சொல்ல விடாமல் தடுத்தேன். நான் இதெல்லாம் எடுத்து சொன்னதும் யோனும் புரிஞ்சுக்கிட்டா. சரி அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், கரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக இருந்துட்டா. அதுக்கப்புறமா கூட பல வாட்டி உங்ககிட்ட சொல்லணும் நான் வந்துட்டு ரொம்ப துடியாக தான் துடிச்சா. பட் நான் தான் அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக இரு, அவன் பாதிலே படிப்பு விட்டு வந்துடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சேன். ஏண்டா இதுல என்ன இருக்கு? இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். என்னை பார்த்து என்ன கேவலமானவளா தெரியுதா? எம்எல்ஏ எல்லா பழியும் போடலான்னு பார்க்குறியா? சரிடா எல்லா பழியும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் குழந்தைய விட்டுரு. யோனுக்கு உனக்கும் அந்த குழந்தை பிறந்ததுல இந்த குழந்தை கூட மறந்துரு. ஆனால் யோன் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, நீ அவளுக்கு துரோகம் தானே பண்ண. இப்போ யோனுக்கு குழந்தை இருக்கிறத மறைச்சதை மட்டும் உனக்கு அப்படியே கொந்தளிக்கிறியே, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறியே. யோன் வந்து அவளோட காலேஜ் படிப்பை விட்டுட்டு அந்த பணத்தை வச்சு தான் இன்னும் காலேஜுக்கு அனுப்பிச்சா. இந்த வீட்டுக்கு அவ தான் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கா. உன்னை 15 வருஷமா பக்கத்துல நல்லபடியா பார்த்துருந்துருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு நீ போய் துரோகம் பண்ணல. இப்போ யோனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது உன்னோட குழந்தை தான் அப்படிங்கிறப்ப மட்டும் திடீர்னு எகேன் அந்த உண்மையான காதல் பாசமெல்லாம் வந்துருச்சா? 15 வருஷம் உன் கூடவே இருந்த யோன், உனக்காகனே வாழ்ந்த யோனை அங்கே அமெரிக்கா போனதுமே இன்னொருத்திக்காக துரோகம் பண்ணியே, அப்போ அது தப்பா தெரியல அப்படிங்கிறப்போ எதுவுமே சொல்றதுக்கு வந்து காங்கத்தேக்கு வார்த்தை வருதுல. காங்கத்தே பாட்டுக்கு போறப்போ எங்கடா போற, எங்கேயும் போகாத, எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டுரு, அமைதியா இரு, எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும், அவ உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்லிடு. என்கிட்ட யார் வந்து பேசினாலும் சரி, யோனோட அக்கா தங்கச்சி அந்த அம்மா யாரை வந்து பேசினாலும் நான் பாத்துக்கிறேன், நீ யாரை பத்தியும் யோசிக்காத, யோனை பத்தி யோசிக்காத, அந்த குழந்தைய பத்தி யோசிக்காத, உன்னை மட்டும் யோசி அப்படிங்கிறப்போ காங்கத்தே எதுவுமே சொல்றதில்ல. அவரு பாட்டுக்கு வெளியே வந்துருவாரு. இந்த பக்கமாக குழந்தைய தூக்கிட்டு யோன் வீட்டுக்கு வருவாளா? அப்பா அம்மா கேட்பாங்க, என்னடி காங்கத்தேவை பார்க்கலையா, என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு. பார்த்தோமா, ஐயோ குழந்தையெல்லாம் பார்த்தவன் ஷாக் ஆயிருப்பானே, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே, குழந்தை பேசினால ஏதோ ரைம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாலே சொன்னாலா அப்படிங்கிறதுக்கு. இல்லைம்மா காங்கத்தே வந்ததே லேட்டு, அப்போ வந்துட்டு குட்டி பாப்பா தூங்கி போயிட்டா, ஸோ அவள் முழிச்சிருந்து பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. காங்கத்தே கூட பேசிட்டு இருந்தோம், அப்புறம் திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததும் காங்கத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் சொல்லி வைக்கிறான். இங்கே காங்கத்தேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளை நம்பி நம்ம குழந்தைய பெற்று வச்சிருக்கா யோன் அப்படின்னு நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எகெயின் யோனோட வீட்டுக்கு தான் வராரு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகல, அந்த வீடியோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி ரிப்போர்ட்டர் தங்கச்சி தான் குரல் கொடுக்குறா. காங்கத்தே அப்படின்னதும் காங்கத்தே பார்த்துட்டு நிற்க, எனக்கு சந்தேகம் இருந்தது, இப்போ அந்த சந்தேகம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வந்து அந்த ஸ்ரீஜா ஃபாரின்லேருந்து வந்தப்போ கூட வந்தவன் நீ தானே, கூட வந்தது நீ தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும் ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, சொல்லு நீ தானே அவன் கூட வந்தது அப்படிங்கிறப்போ காங்கத்தேவும் ஆமான்னு சொல்றாங்க. யாருக்கும் வராத சந்தேகம் ஏன் இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு வந்திருக்கும் அப்படின்னா, ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு தான் எல்லாமே தெரியுமே, இவங்க கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா கூட அந்த பேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு ஒரு வாட்டி காங்கத்தேவை அரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பா. காங்கத்தே அமைதியாக இருக்கிறப்போ, அப்போ நான் யூகிச்சது சரியா போச்சு, நீ எல்லாம் அரக்கனா கூட உன்னை சேர்த்திக்க முடியாதுடா, அரக்கனுக்கு கூட மனசுல கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும், உன்னை நம்பி உன் காதலை நம்பி நீ அவளையே நினைச்சிட்டு இருப்பேன் நம்பி யோன் உன் குழந்தை பெற்று வச்சிருக்கா. இதை பாரு, நானும் எதுவும் பார்க்கல, எதுவுமே நடக்காத மாதிரி நானும் கட்டிக்கிறேன், ஏன்னா யோனுக்குன்னு எதுவும் தெரியல, நீ யோனை மீட் பண்ணல, நல்லதுதான் நீ இன்னும் யோனை மீட் பண்ணி எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் இருக்கிறது. நீ ஸ்மார்ட்டான ஒரு மூவ் எடு, நீ போயிட்டு அந்த ஸ்ரீஜா கிட்ட இருக்கிற உன்னோட கான்டாக்ட் எல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணிட்டு வா, எல்லாமே மறுபடியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வாழ்க்கையை யோன் கூட ஆரம்பி, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வந்துடுவாங்க. இவன் வீட்டுக்கு போயிட்டு ஷவரை திருப்பி விட்டுட்டு கதறி அலறான். அழுது என்ன பிரயோஜனம்? ஸ்ரீஜா கால் பண்றான், கால் அட்டன் பண்றது கிடையாது.
யோன் அடுத்த நாள் வந்து காங்தேயோட அம்மா பார்க்க வராங்க. நேற்று என்னை பார்க்கறதுக்கு காங்தே வரேன்னு சொன்னாங்க. நான் குழந்தைய கூப்பிட்டு போனேன். ஆனால் நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு காங்தே வரல. காங்தேக்கு என்னாச்சு, ஏதாச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா? அது மட்டும் இல்லாமல் காங்தே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொரியாவுக்கு வந்துட்டானா? ஆஃபீஸில் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால தான் என்னை பார்க்க வர முடியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி உங்களுக்கு தெரியாது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், காங்தோட ஆஃபீஸில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு ஆஃபீஸ் போகிற? ஆஃபீஸில் இப்போ அவனுக்கு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நிறைய வேலையில் இருப்பான், நீ எல்லாம் அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதையே காங்தோட அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா. அவங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா. என்னால் சரியாக தூங்க முடியல அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கு காரணம் என்ன? ரிப்போர்ட்டர்ஸில் உனக்கு கால் பண்ணி உன் கூட வந்தவன் யாருன்னு கேட்குறாங்களே அதுவா? இல்லை ஒரு கல்ஷடியை கூப்பிட்டு வந்திருக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை நினச்சிட்டே இருந்து தான் உனக்கு தூக்கம் போச்சு அப்படிங்கிறப்போ அம்மா அவன் பேர் காங்தே, கண்டவன் கல்சர் அப்படின்னு கூப்பிட்டு பழகாது அப்படிங்கிறாங்க. ஏன்டி அவன் அப்படி உனக்கு என்னடி பண்ணிட்டான்? உன்னை பெத்தவனா? என்னை விட அவனுக்கு வசதியாக போயிட்டானா? அம்மா இப்படி பேசிகிட்டே இருந்த என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் தூங்கினா சரியாயிடும், நீ போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக காங்தேவை பார்க்கறதுக்காக காங்தேக்கு வாங்கி கொடுத்த ஃப்ளாட்டுக்கு வர அங்கே காங்தேவை காணும். காங்தேக்கு கால் பண்ணா காங்தேக்கு லைனும் போக மாட்டேங்குது. கத்துன்னு கத்துறா. இவளுக்கு வயிறு வேற வலிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் காங்தே பீச் பக்கத்தில் உட்காந்துட்டு குடியோன்னு குடிச்சு தள்ளிட்டு நாம பேசாம செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கிட்ட போயிட்டான். தண்ணியில இறங்கவும் செஞ்சுட்டான். ஆனா சாக முடியல. அவனால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சாகவும் முடியல, வாழவும் முடியலன்னு கத்தி அழுதுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்க்க காட்டுறாங்க. வேர் ஹவுஸ்க்கு வராரு. அது எப்படி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு, என்னப்பா கோட் சூட் போட்டு வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்க, யூனிஃபார்ம் மாத்திட்டு வா, வேலையை பாரு அப்படிங்கிறப்போ பார்க்குக்கு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, பிளைண்ட் டேட்டுக்கு போய் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமாக பார்க்கு குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. கிண்டர் கார்டன்லேருந்து தள்ளி நின்று தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்காக யோனும் வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு மெசேஜ் வருது. உங்களை பல வாட்டி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், இந்த மெசேஜ் பார்த்ததும் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்கள் ஸ்ரீஜாவோட கார்டியன் தானே, ஒரு வாட்டி வந்திருக்கீங்களா அவர் கூட அப்படிங்கிற அந்த மெசேஜை பார்த்ததும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரான். நர்ஸ் வந்து சொல்லுவாங்க இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, கிட்டத்தட்ட அபார்ஷன் ஆக வேண்டிய ஸ்டேஜ், எப்படியும் அம்மாவையும் குழந்தைய காப்பாற்றிட்டோம், இவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீஜா கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறப்போ எதுக்கடா இங்கே வந்து நீ போ, நான் வந்து எப்படியாவது குழந்தைய வளர்த்து ஆளா கேட்குறேன், உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே முக்கியம், நீ அந்த யோன் கூடவே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ இல்லை ஸ்ரீஜா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறமாக எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோதான், காங்தே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட முடியாது, நாம ஸ்ரீஜா பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டோம், இதை வந்து நம்ம யோன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு கால் பண்ணி, யோன் நான் எகைன் உன்னை பார்த்து பேசணும், நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக இங்க அக்கா காரிக்கு இந்த பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பர்சனை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவருக்கு வந்து இந்த அக்கா கறியை பிடிச்சி போச்சு, அதனால உன் வீட்டு பக்கம் தான் இருக்க, உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வராங்க. நான் வெளியே தான் நிற்கிறேன், வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறப்போ எப்படி வர முடியும், இவங்களும் வெளியே தானே இருக்கிறாங்க, தலைநாள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு பேசிட்டு இருக்கோம், ஃபேமிலி மேட்டர், இப்போ வந்தா நல்லா இருக்காது, நீங்க அங்கேயே வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு போயிடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் அந்த பெரிய டெடி அங்கே வச்சுட்டு போயிடுவான். போறதுக்கு முன்னாடி காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படியாவது அந்த போய் இந்த டெடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு போனதால அந்த வீட்டை சேர்ந்த ஒரு லேடி வந்து நம்மளுக்கு தான் யாரும் கிஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு உள்ள போயிடுவான். அதுக்கப்புறமா இங்கே காங்தேவை தான் காட்டுறாங்க. காங்தே யோன் ஞாபகமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ரிங் மாற்றி சர்ச்சில் இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிங்கை யோன் கழட்டி இருக்க மாட்டான், ஆனால் எப்போ வந்து கழட்டி வச்சிருப்பாரு காங்தே, அதே ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் காங்தேவை நினச்சிக்கிட்டே இருக்காங்க யோன். அதுக்கப்புறமாக பார்க்க தான் காட்டுறாங்க. அந்த வாட்சை சரி பண்ணி வாங்கி கொண்டு பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அப்படி அதை ட்ராயரில் வைக்கிறப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஃபோட்டோன்னு ஃபுல் ஃபோட்டோ கிடையாது, இவரோட கல்யாண ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். அதில் இவர் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி கிழிஞ்சிருக்கு. அதை பார்க்குற இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. ஒய்ஃபை விட்டு பிரியணும் அப்படிங்கிறதோ இல்லை மற்ற பொண்ணுங்க கூட ஒரு அஃபேர் எல்லாம் வச்சுக்கலைங்க. ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவரோட ஃப்ளாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயத்தில் பார்த்தா ஜின்ஸ் போட்டுக்கக்கூடிய ஷூ இருக்கு. அதை பார்த்து ஒரு சந்தேகத்திலே தான் உள்ள வருவார். இவரோட பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஒய்ஃபு வேற ஒருத்தர் கூட ஒன்றா இருப்பாங்க. பார்க்குறவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிருக்கும். இவங்களோட டைவர்ஸ்க்கு காரணமும் அதுதான். ஸோ துரோகம் பண்ணது பார்க்கோட ஒய்ஃபு தான், அதனால தான் டைவர்ஸ் பண்ணாங்க. ஆனால் பார்க்கு பல பெண்களோட தொடர்பில் இருந்தாங்க, அதனால தான் வந்து இந்த டைவர்ஸை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சைடு ஏன் அப்படி சொன்னாங்க, மீடியாவில் ஏன் அப்படி ஒரு நியூஸ் பரவச்சு, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அது நம்மளுக்கு பின்னாடி தெரிய வரும். கிட்டத்தட்ட பார்க்கோட முதல் கல்யாணம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி தூங்கவே விடாமல் ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமாக ஆஃபீஸுக்கு ஸ்ரீஜாவும் காங்தேவும் வராங்க. ஜாங் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன் அம்மா மட்டும்தான் மனசு மாறணும், மனசு மாறிடுவா, ரூனா அக்காவை பொண்ணு மேலே உயிர், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மந்தம் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா, கம்பெனியில் வந்துட்டு வேலை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் பெரிய பதவி வேற போட்டு கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி டீமோட டைரக்டரா.
ஸோ அவங்க டீம்லேருந்து ஒரு பர்சனை கூப்பிட்டு இன்னையில இருந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி டீமோட டைரக்டராக வந்து காங்கியா தான் இருப்பாங்க அப்படின்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐயோ நம்மளுக்கு ஜூனியராக இருந்த பையன் இப்படியெல்லாம் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஆனால் வெளியே வந்து பாரு பெரிய இடத்து பொண்ணை வளைச்சு போட்டு இப்படி ஒரு பதவி வந்து கிடைச்சிருச்சு, அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் அழகாவும் இந்த மாதிரி டேலண்டோட பிறக்கணும் அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டு போவார். இந்த பக்கமாக தங்கச்சி ரிப்போர்ட்டர் இன்னொரு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுவாங்க. ஜங்கல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசின் கம்பெனியோட பேரு. அந்த ரிப்போர்ட்டரை வந்து ஒயிட் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையை சொல்றதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ ஒயிட் ஸ்னேக் அப்படிங்கிறது அவங்க எந்த அளவுக்கு போல்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழியை தவிர்த்து அவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு மிஸ் பீக். மிஸ் பீக்கே இப்போ நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அந்த மிஸ் பீக்கோட நம்பரை வாங்கிட்டு கால் பண்ணுற தங்கச்சிக்காரி. எதுக்காக அப்படின்னா இந்த பாருங்க என்னமோ ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண போறீங்களாமா, அதை பண்ணாதீங்க, ஏன்னா அது பண்ணுறதால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ஒரு நியூஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறப்போ சம்மந்தப்பட்ட பர்சன் என் மேலே கேஸ் போடட்டும். நான் நியூஸ் ரிலீஸே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது இல்லாமல் நீங்களும் ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்கிறீங்க, எப்படிங்க நீங்கள் சொல்ல போச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன நியூஸ்னா ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை சேர்ந்த அந்த சேர்மனோட பேத்தி வந்திருக்கா, கூடவே வந்துட்டு காங்கத்தேன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கா, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த நியூஸ். இப்படி தங்கச்சிக்காரி என்னதான் சொல்லியும் அந்த மிஸ் பீக் அப்படிங்கிறவங்க இந்த நியூஸை வந்து வெளியே விட்டுட்டாங்க. இதை அக்காக்காரி பார்த்துட்டு ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு கால் பண்ணி என்னடி இது இப்படிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் தெரிய வருது இன்னும் வந்து காங்தேவும் யோனும் மீட் பண்ணிக்கல, 2 பேருக்கும் குழந்தை இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்க இது அம்மா கேட்டுருவாங்க. அவங்க வர்றப்போ ஐயோ லேப்டாப்ல இருக்க நியூஸை பார்த்துடக்கூடாதுன்னு அக்காக்காரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுவா. ஆனால் நீ என்ன பேசிட்டு இருந்த, காங்தேக்கு குழந்தை பற்றி எதுவும் தெரியாதா, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. அந்த காங்தேக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது இத்தனை வருஷம் சொல்லாம இருந்ததே தப்பு. அவன் கொரியா வந்ததுக்கு அப்புறமா கூட அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது தெரியாம இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து அப்படி கோமா கிளம்புவாங்க. இங்க காங்தே அவரோட ஃபிளாட்டுக்கு தான் நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்கே யோன் வரா, இது கம்பெனி கொடுத்த ஃபிளாட்டுன்னு சொல்லிட்டான். ஒரு சந்தோஷத்தோடு தான் வரா. ஐயோ நம்ம வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா காங்தேவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ரீஜா கால் பண்ணிட்டே இருப்பா. ஏன்னா அவளும் வந்து நியூஸை பார்த்துட்டா இல்லையா ஆன்லைன்ல. ஸோ கால் பண்ணிட்டே இருக்கா. காங்தே அட்டன் பண்றது இல்லை. உள்ள யோன் வந்தது காங்தே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிப்பா. உட்காரு யோன், நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்போ அப்படியே அந்த வீட்டை வந்துட்டு யோன் பாப்பா. எல்லாம் டபுளா இருக்கு. லவ் யூங்கிற பில்லோ 2 இருக்கு, காஃபி மக்கு 2 இருக்கு, ஒரு டாயில் எடுத்துக்கிட்டா கூட எல்லாம் 2 இருக்கு. என்ன காங்தே, எனக்கானதையும் எனக்கு சேர்த்து நீயே வாங்கிட்ட போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் உனக்கு ஃபோன் ரிங் ஆகுது காங்தே அப்படின்னு சொல்றப்போ ஃபோனை எடுக்க வந்தவன் டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து நியூஸையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். உட்காரு யோன் காஃபி குடி அப்படிங்கிறப்போ காஃபி குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து உட்காருவா. நான் வந்து பார்க்கறது கனவா நனவானே தெரியல. ஆமாம், கால் பண்ணி என்னை மட்டும் தனியாக வர சொன்னியே, அப்போது நீ நம்மளுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா, உங்கள் அம்மா சொன்னாங்களா அப்படிங்கிறப்போ ஆமாம் எனக்கு அது ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஏன்னா இந்த டவுட் இருந்தது யோனுக்கு. கால் பண்ணப்போ நீ மட்டும் வா அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தி சொல்லியிருப்பான் வந்து காங்தே. அப்போவே வந்துட்டு யோனுக்கு டவுட் வந்திருக்கும். இப்போ அதை கேட்குறப்போ சரி குழந்தை இப்படி குழந்தை அப்படின்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இதை பாரு யோன், என்னை திட்டு, எனக்கு சாபம் கொடு, என்னை அடி, என்னை உத, உன்னோட கோவம் தீர என்னை அடிச்சுக்கொள்ளு, ஆனால் நீ பார்த்த காங்தே நான் இப்போ இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ காங்தே எனக்கு ஒன்றும் புரியல காங்தே, தயவுசெய்து எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும், அந்த அளவுக்கு படிக்கல, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, என்ன பேசுகிற எதுவும் வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், நான் இதுக்கப்புறமாக உன்னோட மேன் கிடையாது, உன்னோட மேன் என்னால் இருக்கவும் முடியாது அப்படிங்கிறப்போ எகெயின் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டி அட்டன் பண்ணிடுறான். ஸ்ரீஜா இருந்துட்டு நான் அப்பாலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஓகேவா, அந்த ஆர்டிக்கலை பார்த்து தான் அப்செட்டாக இருக்கேன், நான் வேணா வரட்டும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரீஜா, நான் இப்போ ஆல்ரைட்டாக தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் வேலையாக இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இதை பாத்தி ஐயோ யார்கிட்ட தெரியுமா பேசினேன், ஸ்ரீஜா அப்படிங்கிற பொண்ணு, நான் வேலை செய்கிற கம்பெனியோட சேர்மேனோட பேத்தி, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ என்ன வளர்ற, என்ன லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ லூஸ்தனமாக பேசல, இதுதான் ரியாலிட்டி, நான் மாறிட்டேன், என் லைஃபுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் மாறிட்டேன், நீயும் மாறிக்கோ, உன் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை வந்து யோசிச்சு நீ மாறிக்கோ, 15 வருஷமா நீ எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃபை கொடுத்துருக்க, உன்னோட படிப்புக்கான காசை என்கிட்ட கொடுத்துருக்க, எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிறப்போ அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நீ கொடுத்துருக்க, அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்குறேன், அந்த குழந்தைய நீயே நல்லபடியாக வளர்த்துக்கோ, வேணுங்கிற பணத்தை நான் கொடுத்துடுறேன், இல்லை உன்னால் தனியாக வளர்க்க முடியல அப்படின்னா எங்கிட்ட கொண்டு கொடு, நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வளர்க்குறோம், அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறேன் அப்படின்னதும் வருதே கோபம் பலார்னு ஒன்று கொடுப்பா யோன். பரவாயில்ல அடி, நீ அடிக்கிறது நல்லதான், இந்த அடி வாங்கிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கில்ட்டு குறையும், ஆனால் மற்றபடி பழைய காங்தேவன் உங்ககிட்ட திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிறப்போ மறுபடியும் பலார்னு ஒரு அடி கொடுப்பா யோன். இந்த வாட்டி அடி வாங்கினவன் என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு தெரியாம என்னோட குழந்தைய நீ பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய பற்றி எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஒரு வேலை காட்டுவேன், எல்லாத்தையும் நம்பிடுமா, என்னோட அனுமதி இல்லாமல் என் குழந்தை நீ எப்படி பெற்றுக்க போச்சு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிறப்போ பெற்றுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு நீ என்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா, அது என் குழந்தையா இருக்கிறப்போ நீ அம்மா பெற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு உனக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஒரு அப்பாவை எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படிங்கிறப்போ இவளுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு உனக்கு. இதை பாரு காங்தே, நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க,
நீ 5 வருஷமா என் பக்கத்துல இல்லாம இருந்ததுனால ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்ல இருக்க போல இருக்கு. ஆனா கண்டிப்பா அதெல்லாம் மாறிடும். நம்ம குழந்தை நீ பார்க்கல இல்லையா, அவளை கூப்பிட்டு வரேன். அவ அப்பாவை பார்த்ததும் இந்த ரைம் சொல்லணும் அந்த ரைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. அவளை கூப்பிட்டு வரேன் ப்ளீஸ். அவளை பார்த்து அப்படின்னா உன் மனசு மாறிடும். நீங்க ஏது நம்ம குழந்தைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வருவான். இவனும் அழுதுட்டு இருப்பான். வெளியே வந்த யோனும் என்னென்னமோ சொல்றானே, இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்ல குழந்தைய பார்த்ததும் காங்தே மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிடறதுக்காக வருவா. இந்த பக்கம் காங்தேவோட அம்மா கிட்ட வந்து இந்த யோனோட அம்மா பயங்கரமா சண்டை போடுவாங்க. இதெல்லாம் என் பொண்ணு சம்பாரிச்ச காசு, இது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இனிவன் இந்த வீட்டில் இருக்கிற அட்வான்ஸ் கூட என் பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல சிறுக சேர்த்து வச்ச காசு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்க எதுக்கு தயத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்க, நீ போ. அதை சிக்கன் கடை வச்சிருக்கேன் இல்லையா, அங்க போய் சிக்கன் மேக் பண்ண அப்படிங்கிறப்போ பார்த்தா எப்படி தெரியுது, என்ன நினைச்சிட்டு இருக்க. காங்தேக்கு யோன் வந்து ஒரு குழந்தை பெற்று வச்சிருக்கா, அதை பத்தி நீ எதுவுமே சொல்லல. இப்போ என்னமோ ரூமர்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஆமா நான் தான் சொன்னேன் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத காங்தே கிட்ட சொல்லாத, காங்தேயோட கரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோனை ஸ்டாப் பண்ணி வச்சது நான் தான். இப்போ அதில் என்ன பிரச்சனை உனக்கு, நீ என் பொண்ணு வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே அக்கா கருதை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பா. இந்த பக்கமாக அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ரூனா இருந்துட்டு என்னங்க அதெல்லாம் ரூமருங்க, அவர் ஜஸ்ட் டேட் பண்ணிட்டு இருக்கா, அந்த டேட் பண்றதப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு வைக்கிறாங்க. அப்படி அந்த டேட் பண்ற பர்சன் கூட அந்த காங்தே கிடையாது, அதெல்லாம் பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜாக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, இதை வந்து காங்தே எப்படி எடுத்துப்பான் அப்படிங்கிறது கூட ரெண்டாவது பக்கம். ஆனா காங்தேவோட அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலமா, அதான் யோசனையா இருக்கு. அப்படிங்கிறப்போ உன்னை கட்டிக்கிறதுக்கு அவன் தான் கொடுத்து வச்சிருந்துருக்கணும். அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க அம்மாக்களை நீ ஏண்டி பயப்படுற, அம்மா இப்படிலாம் பேசாதம்மா, நான் வந்து அவனை போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்னமோ எல்லாத்தையும் என்னதான் கேட்டு பண்ற மாதிரி என்னத்தையும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூனா விட்டுருவாங்க. இவங்க வருவாங்க, ஸ்ரீஜா இந்த மாதிரி காங்தேவை பார்த்துட்டு வரப்பா அப்படிங்கிறப்ப பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்லுவாங்க. இந்த பக்கம் யோன் வந்து குழந்தைய ரெடி பண்ணிட்டு அப்பாவை பார்க்க போகணும், அப்போ உன்னை பார்த்து தீனும்னு அடம்பிடிக்கிறாரு. வா அப்போ ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்துட்டு இப்போ உடனே போகணுமா யோன், எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை காங்தே தான் சொன்னார் கூப்பிட்டு வா, நான் அவளை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் நம்ம யோன்னு சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி காங்தே என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக பேசினா, பிரேக்கப் பண்ணுற மாதிரி பேசினா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஆனால் குழந்தையோட போனால் அது குழந்தையோட மனநிலைமைக்கு நல்லதில்லை அப்படின்னு ரிப்போர்ட்டர் தங்கச்சி நினைக்கிறாங்க. குழந்தைய வேண்டாம் கூப்பிட்டு போகாது அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக அக்காவும் அம்மாவும் வருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ இல்லைம்மா காங்தேவை பார்க்கறதுக்கு குழந்தைய கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு யோன் சொல்கிறா. நான் வேண்டான்னு சொல்கிறேன் தங்கச்சி கறி சொல்ல, அப்பாவை பார்க்கறதுக்கு குழந்தை போகிறல இப்போ என்ன தப்பு இருக்குது, நீ கூப்பிட்டு போயோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்தே அப்படியே அவங்க அம்மாவை மாதிரி இருக்கான், சீட்டிங் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவிச்சுட்டு உள்ள வந்துடுவாங்க. அப்போதான் அக்கா கறி தங்கச்சி ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்பா, இந்த நியூஸ் எல்லாம் என்னடி அப்படிங்கிறதுக்கு எல்லாம் எனக்கு மண்டி பிச்சுக்கிற மாதிரி இருக்கு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசலாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்து அந்த ஒயிட் ஸ்னேக்குன்னு அடைமொழி வச்சிருக்கக்கூடிய மிஸ் பீகா அப்படிங்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி அந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணீங்க, இப்போ பாருங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குரிய நிற்குது அப்படிங்கிறாங்க. என்னமோ உங்ககிட்ட வம்பா போச்சு, நான் ரிலீஸ் பண்ண ஆர்டிக்கல் வந்து ஃபால்ஸு, அதில் இருக்கக்கூடிய நியூஸ் தப்பானது அப்படின்னா என் மேலே கேஸ் போட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்களே கமுக்கமாக இருக்காங்க. ஆனால் நீ என்னடா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு நீ வந்து தயத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க, இதுக்கு உனக்கு என்னமா சம்மந்தம் அப்படிங்கிறப்ப தான் மிஸ் பீக்கோட முகத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்க வேற யாருமே இல்லை, தூஹி. நம்ம எபிசோட் 1ல் ஒரு பர்த்டே கொண்டாடிட்டு இருந்த தூஹி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லைங்களா, யோன் மாதிரியே இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தூஹி தான் இவங்க. இதுக்கப்புறமாக நான் இவங்களுக்கு தூஹினே சொல்கிறேன். இப்படி அந்த தங்கச்சி ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறமா கால் கட் பண்ணிடுவாங்க. தூஹியோட அம்மா வருவாங்க. இன்னும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உன் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரம்மா, போகணும், நீ பாரு, உன் லைஃப் கல்யாணம் குழந்தை அப்படின்னு ஆரம்பிக்காமா, இப்போ நீ போறியா என்ன, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறப்ப சரி அடம்பிடிக்காத, சீக்கிரமா வா, பால் ஏதாவது குடிச்சு தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. ஸோ தியூகியும் யோனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லை ட்வின்ஸா, அப்படி ட்வின்ஸாக இருந்தால் எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாங்க. இந்த பக்கம் நம்ம யோன் குழந்தை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீஜா வந்துடுவா. வந்தவன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கு காங்தே, வா வெளியே போகலாம், சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவா. இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தான் குழந்தைய கூப்பிட்டு யோன் வருவா. யோன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமாக நாங்கள் மீட் பண்ண டேட் வந்து பாஸ்வேர்டாக இருக்குமா இல்லை என்னோட பர்த்டேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறா. அந்த டோர் ஓப்பன் ஆகுறதே இல்லை, குழந்தையோட அங்கேயே உட்காந்துக்கிறா. இந்த பக்கமாக தன்னோட பையன் பார்க் வந்து வேர் ஹவுஸில் வேலை செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல. அதை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ இதை பாருமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேர் ஹவுஸில் நான் வேலை செய்கிறேன், அதை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, டே இந்த கம்பெனியோட அடுத்த வாரிசு தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வேர் ஹவுஸில் எனக்கு வேலை செய்கிறது ஓகே தான், சரி நீ வேர் ஹவுஸில் வேலை செய், ஏன்னா நீ வந்து ஒரு வேலையை கற்றுக்கிறாது, எனக்கு பிரச்சனை கிடையாது, பிளைண்ட் டேட்டுக்கு போகிறதுல என்னடா உனக்கு பஞ்சாயத்து, ஒரு பொண்ணை நீ போய் பார்க்குற அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, அதுதான் பிளைண்ட் டேட்டே, அந்த பொண்ணை பார்த்து உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. ஆனால் அப்பா ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஆரம்பத்திலேயே மாட்ட முடியாது அப்படின்னு நீ சொல்லாத அப்படிங்கிற பார்க்கும் யோசிக்கிறாங்க.
சரி நம்ம அந்த பொண்ணை போய் பார்ப்போம், நம்மளுக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொல்லிடுவோம், அதை விட்டுட்டு நாம் எதுக்கு தேவையே இல்லாமல் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் குளிர்ல வெளியே உட்காந்துருக்காங்க. பெரியவங்க தாங்குவாங்க, குழந்தை எப்படி தாங்கும்? அம்மா வீட்டுக்கு போகலாமா, என்னால் முடியலம்மா, நான் போய் பெட்டில் படுத்து தூங்கணும், பாட்டியை பார்க்கணும், எனக்கு நல்லா பெட்டில் படுத்து தூங்கணுமா அப்படிங்கிறப்போ கொஞ்ச நேரம் தான் தங்கும். அப்பா அப்பா பார்க்கணும் இல்லையா, அப்பா நம்மளை பார்க்கணும்னு வெயிட் பண்ணியிருந்து வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு, இல்லாமல் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்ல, அப்பா வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே குழந்தை தூங்கி போயிடுவா. அதுக்கப்புறமாக தான் காங்கத்தே வருவான். வெளியே போயிட்டு ஸ்ரீஜா கூட சாப்பிட்டுட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு காங்கத்தே மட்டும் வருவான். உள்ள குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பா நிற்கிறாரு பாரு, எழுந்திரி, தூக்கத்துலேருந்து எழுந்திரி, ரைம் சொல்லு, அந்த டெடி பியர் ரைம்ஸ் ஒன்று மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன், சொல்லு அப்படிங்கிறப்ப பாவ குழந்தை, அம்மா எனக்கு தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட. என்ன பண்ணுறதுனே தெரியல யோனுக்கு. என்ன பண்ணுறது, இவன் மனசு எப்படி மாத்துறது, குழந்தை வேற ஸ்வீட்டாக நடந்துக்க மாட்டேங்கிறாளே, அப்பா கூப்பிட மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் டக்குனு கோட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவான். அந்த இடத்துல காங்கத்தேவாலையும் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வர்றப்போ குழந்தையும் தூங்கியிருக்கோ, குழந்தை பக்கத்துலேயே யோனும் தூங்கி போயிருப்பா. குழந்தைய எடுத்துக்கொண்டு போயிட்டு உள்ள பெட்ரூமில் படுக்க வைக்கிறப்போ யோனுக்கு முழிப்பு வந்துடும். குழந்தைய படுக்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறமாக ஏன் இப்படி மாறி போயிட்ட காங்கத்தே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீ என்னை விட்டு 5 வருஷம் தனியாக இருந்திருக்க, அமெரிக்காவில் தனியாக இருந்திருக்க, கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருப்ப, உன் மனசு என்ன தேடி இருக்கும், நீ தனிமையில் இருந்திருக்கேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் உன்னை நினச்சிட்டு நான் இங்கே இருந்தேன்ல, ஏன் உன்னால் அந்த மாதிரி இருக்க முடியல, அண்ட் தென் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் தப்பு தான், உனக்கு நான் ஒரு குழந்தை பெக்கிறேன் அப்படிங்கிறப்போ அப்போ நான் அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும், அதுவும் குழந்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் குழந்தைக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பெற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து நம்ம குழந்தைய அதுக்காக நீ தண்டிச்சிடாத, புரிஞ்சுக்கோ, நீ ரியாலிட்டிக்கு வா அப்படிங்கிற சமயத்தில் யோன், நீ தான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டிக்கு வரணும். ஏன் அந்த ஆர்டிக்கலாக பார்க்கலையா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஓ அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் உன் கூடயே இருந்துட்டேன், வாழ்ந்துட்டேன், அதனால பெரிய பெரிய விஷயங்களை பற்றி எனக்கு யோசனை வரல. ஆனால் ஒன்ஸ் அமெரிக்கா போனதுக்கு அப்புறமாக, ஸ்ரீஜா கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக இந்த உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய ஏமை நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்ரீஜாவை உனக்கும் தெரியும். சின்ன வயசில் நான் ஒரு வீட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்காக வந்திருந்தேன் இல்லையா, அங்கே தான் நீயும் இருந்த. அந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு தான் ஸ்ரீஜா அப்படின்னதும் ஏற்றுக்கவே முடியல நம்மளோட யோனால. இன்னைக்கு நீ சரியான மைண்டில் இல்லை, இன்னைக்கு போகிறேன், இன்னொரு நாள் குழந்தைய தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ அம்மா கேட்பாங்க, ஏன் வந்துட்டீங்க, என்ன ஏது அப்படிங்கிறப்போ, இல்லை காங்கத்தே இருக்க சொன்னாருமா, பட் நாங்கள் தான் வந்துட்டோம், ஏன்னா குழந்தையால அங்கே டக்குன்னு புது இடத்துல தூங்க முடியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். காங்கத்தே குழந்தைய பார்த்துட்டான்ல, அது போதும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் ஆச்சு, காங்கத்தே ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்ல, காங்கத்தே எப்படி இருப்பான் அப்படிங்கிற முகமே எனக்கு மறந்து போச்சு அப்படிம்பாங்க. இவனும் சரிம்மா நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று யோசிப்பா. சின்ன வயசில் அந்த ஸ்ரீஜா அரைஞ்சிருப்பா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் இந்த விதி நம்ம 3 பேரை சேர்ந்து இப்படி முடிச்சு போட்டு வச்சு வேலை பார்க்குது. ஆனால் ஸ்ரீஜா, நான் வேணா சின்ன வயசில் உங்ககிட்ட தோற்று போயிருக்கலாம், அடங்கி போயிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துப்பேன், எனக்கு சொந்தமானதை உங்ககிட்ட நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டப்பனாக தனக்குள்ளேயே சொல்லிப்பா யோன். இந்த பக்கம் காங்கதே வெளியே போயிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்போ குழந்தையோட ஒரு டாய் என்னமோ அங்கே கிடக்கும். அதை பார்த்த காங்கத்தைக்கு பயங்கர அழுகழுகையாக வரும். நான் என்ன பண்ணுறது யோன், எனக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைய ஸ்ரீஜா வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நீ என் குழந்தைய பெத்தெடுத்து 4 வயசுல வச்சிருக்க, ஆனால் அது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு ஸ்ரீஜா அம்மாவாகிறா அப்படிங்கிறத நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். என்னால் அவளை கிவ் அப் பண்ண முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாளரா. அதுக்கப்புறம் சேர்மன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப ஒரு உயிர் எழுதிடுவாருங்க. உயிர் எழுதி லாயர் கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லிடுவாங்க. இது இவங்க செகண்ட் ஒய்ஃப்க்கு தெரிய வர்றப்போ, உயிரெல்லாம் எதுக்குங்க எழுதுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுதா, அதனால தான் உயிர் எழுதுறீங்களா, என்ன பொதுவாக உயிர் எழுதினதுக்கு அப்புறமாக அவங்க உயிருக்கு எப்போ வேணும் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சேர்மன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திடுவாங்க. இந்த பக்கம் வேற ஹவுஸில் பார்க் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே நடக்கிற சின்ன சின்ன தப்பு, நேர்மையாக இருக்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாரு. அந்த சமயத்தில் இவர் சேர்மனோட பையன் அப்படிங்கிறதுல அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது அங்கே சீனியராக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதுக்கப்புறமாக சேர்மனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிடுவாங்க. சேர்மனை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட செகண்ட் ஒய்ஃப். அந்த சமயத்தில் சேர்மனை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார். அவங்களும் சேர்மனை பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இவங்களுக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கதை இருக்குது, அது பின்னாடி நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ சேர்மனை பார்க்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன் தான், தூகியோட அப்பா தான் இவர். ஸோ தூகி கூட தான் பார்க்குக்கு பிளைண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேர்மன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, என் பையன் கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவன், ஆனாலும் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறப்போ இதில் என்னங்க இருக்குது, ஊர் உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும் உங்கள் பையனை பற்றி கேரக்டர் வைஸ் தப்பா,
ஆனால் பார்க்க அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எல்லாம் சரி வர நடக்குங்க. ஆனால் என் பொண்ணும் கல்யாணத்துக்கு அடமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அடா என் பையன் பார்க்கும் அப்படி அடமா தாங்க இருக்கான். இவங்க 2 பேர் அடமா இருக்காங்க இல்லையா, இவங்க தான் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி சேர்மேன் கிட்ட பேசிட்டு அவர் வெளியே வருவார். இவரை நான் பீக்குன்னு சொல்கிறேங்க. இவரோட பேர் பீக் அப்படிங்கிறதுனால தான் தூகிய மிஸ் பீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. பட் நம்ம அவங்க தூகின்னு கூப்பிட்டுக்கலாம். நான் தூகியோட அப்பாவை மிஸ்டர் பீக் அப்படின்னு சொல்கிறேன். சேர்மேன் கிட்ட பேசிட்டு மிஸ்டர் பீக் வெளியே வந்துட்டு அந்த சேர்மனோட 2வது ஒய்ஃப் கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூனாவை தான் காட்டுறாங்க. இந்த காங்தேவோட அம்மா இங்கே தானே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் விசாரிச்சுட்டு அந்த அம்மா பார்த்து பேசலான்னு வந்தா அந்த அம்மா கொலையாடி சண்டை போட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து ரூனா சீச்சி இங்கே நான் ஒரு நிமிடம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து ஸ்ரீஜா மாசமா இருக்கிற பொண்ணு அடிக்கடி பசிக்கும் இல்லையா, சாப்பிட்டு இருக்கிறப்போ ஏமா அப்படி பார்க்குற, என்ன பார்க்குறேன், நல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்தி சொல்லிட்டு போவாங்க. பின்னாடி வந்து என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறப்போ காங்தேவோட அம்மாவை பார்க்க போயிருந்தேன், ஏமா என்கிட்ட சொல்லாம போனேன், அவங்கள கஷ்டப்படுத்திட்டியா? ஓ நான் என்ன கஷ்டம் வேற படுத்தணுமா? அவங்கள பார்த்தாலே நான் தாண்டி கஷ்டப்பட்டு போயிட்டேன். இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சரி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கலாம் அப்படின்னு வர்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பார்த்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. சரி காங்தேவுக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம் தான் நான் நினச்சேன். அவங்க அம்மா போய் பார்த்து பேசலாம் அப்படிங்கிறப்போ அந்த அம்மா கொலையாடி சண்டை போட்டுட்ருக்கு. அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீயும் நான் காங்தேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எகேன்ஸ்டாக நின்றுட்டே இருந்தேன். நான் காங்தேவை கூப்பிட்டு அமெரிக்கா போயிடுவேன், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து சரிடி போ அப்படின்றவாங்க. ஸ்ரீஜாவும் கோஸ்டாவை பாட்டு குடும்பத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறமாக கம்பெனிக்கு வந்து ஜாங்கை பார்த்து இல்லை கொஞ்சமாவது நல்லா இருக்குங்களா, அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதை பாரு ரூனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்போ எந்த கேரக்டரில் எந்த ஒரு நிலைப்பாட்டில் நீ இருந்தியோ அதில் அச்சு மாறாமல் அப்படியே நம்ம பொண்ணு ஸ்ரீஜா இருக்கா. உனக்கு எப்படி நான் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸோ அதே மாதிரி ஸ்ரீஜாவுக்கும் காங்தே தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். வேறு யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஸ்ரீஜாவோட கோவத்தை ஸ்ரீஜாவோட மூட் ஸ்விங்கை டாலரேட் பண்ணி வாழவே முடியாது. காங்தே வாழ மட்டும்தான் முடியும். இதை பாரு, என்னை கட்டிக்கிறதுக்கு நீ எவ்வளோ அடம் பிடிச்ச. வயத்தில் நம்ம குழந்தையான ஸ்ரீஜா வளர்ந்தப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எவ்வளோ பாடுபட்டிருப்ப. இப்போ அதை தான் ஸ்ரீஜா பண்ணிட்டு இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம பொண்ணுக்கு காங்தே தான் சரியான ஆள். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை தான் பண்ணணும். தயவு செய்து அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ. மேபி இன்னும் நல்லா ஸ்டேட்டஸில் நல்லா இருக்கிற பையன் பெரிய பெரிய கம்பெனியோட ஓனரோட பையனை பார்த்து கட்டி வைக்கலாம். ஆனால் நாளைக்கு அவனுங்க நம்ம பொண்ணு ஸ்ரீஜாவோட பாஸ்ட்டை பற்றி பேச மாட்டானுங்க நினைச்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவ்வளோ தூரம் இவர் எடுத்து சொல்ல இதெல்லாமே வந்துட்டு ரூனாவோட மனசை மாற்றிடுது. வீட்டுக்கு வந்த ரூனா தன் பொண்ணை போய் பார்க்குறாங்க. அவள் தான் போன்னு சொல்லிட்டா இல்லையா, அம்மா வந்துட்டு நான் நீ ஃபாரின் வேணா போய்க்கோ, நான் வந்து காங்தேவை கட்டிக்க நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ, பெருசாக ட்ராமா போடாத, பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணாத, அந்த காங்தேவை வர சொல்லு பேசலாம். எதுக்கு அவனை அவமானப்படுத்துறதுக்கா? இல்லடி உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், அவனை வீட்டுக்கு டின்னர் கூப்பிடு அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸ்ரீஜாக்கு. தேங்க்ஸ்மா அப்படிங்கிறா. அதுக்கப்புறமாக அக்காக்காரி தான் ஒரு ஜவுளி கடையில் பொம்மை மாதிரி நிற்கிற வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே போகிற லேடிஸ் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் நிற்கிறப்போ மூச்சு பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அக்கா சீக்கிரம் போங்க, என்னால் மூச்சு பிடிச்சின்னு ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பொட்டுன்னு விடுறப்போ அந்த லேடிஸ் இது பொம்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களால அங்கே வேலை பார்க்க முடியாமல் போயிடுது. இவங்க அம்மாவோட கடையில் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த அக்காக்காரி லவ் பண்ணுற பர்சனே இங்கே வராங்க. கோழி பொம்மையோட அந்த கழுத்து மாதிரி இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்து எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் காங்தேவை பார்க்கறதுக்கு எகேன் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. காங்தே உள்ள இல்லை போல இருக்கு, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா யோன். அந்த சமயத்தில் ரூனா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு வாட்டி என் பொண்ணுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையாமா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூப்பிடுறேன்னு சொன்னேன், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து உன்னால் சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஓகே என்ன டேட்டு டைம் எல்லாம் சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து உன்னோட ஃபுட்டு டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஸோ அந்த கல்யாணத்துக்கும் வந்து நீ கேட்டரிங் பண்ணுற மாதிரி நான் வந்து ஆர்டர் கொடுப்பேன், அது நீ இப்போ சமைக்கிற அந்த சமையல் அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு ஒன்றும் தெரியாமல் நம்மளுக்கு வந்திருக்கிற ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பா. இந்த பக்கம் இந்த ஸ்ரீஜா ஷாப்பிங்காக வந்திருப்பா. நம்ம டை அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு காங்தேக்காக கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு குழந்தைங்க செக்ஷனுக்கு போயிட்டு ஷூஸ் எல்லாம் பார்க்குறா. சரி இப்போ வாங்க வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ கேமராமேன் தெரியாமல் அடிச்சிடுவாங்க. அப்போ சில திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். சாரி மேடம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீஜா இருந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்து போங்க, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு போகிறப்போ மேடம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா மேலே வந்து இந்த கேமராமேன் தெரியாமல் இடிச்சதும் டக்குன்னு வயிற்றுக்கு தான் கை வச்சுப்பா. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சைன். ரெண்டாவது கிட்ஸ் செக்ஷன்ல இருந்து தான் வந்துட்டு அந்த ஸ்ரீஜா போயிருப்பா. இதை உடனே தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி கேமராமேன் சொல்கிறாங்க, ஏன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன், கிட்ஸ் செக்ஷன் அதுவும் நியூ பார்ன்ஸ்க்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஷூஸு திங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்தால் ஸ்ரீஜா போனா அவளை நான் தெரியாமல் அடிச்சப்போ டக்குன்னு வயிற்றில் தான் கை வச்சுக்கிட்டான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறப்போ ஒழுங்காக தெரிஞ்சுட்டு பேசு,
ஏதோ 10 புள்ளைக்கு பிரசவம் பார்த்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா தங்கச்சிக்காரி. இருக்காது கண்டிப்பா ஸ்ரீஜா பிரெக்னெண்டாலாம் இருக்க மாட்டா. அப்படி அவள் பிரெக்னெண்டா இருக்கான்னு அதுக்கு காரணம் காங்தேவா. இருக்காது இவளையும் வந்து சமாதானப்படுத்திக்கிறா. இந்த பக்கமாக காங்தே வருவாங்க. அந்த வெளியே யோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை காங்தே வந்து டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக உள்ள வந்து உட்காருவாங்க. அங்கே இந்த ஆளும் டீ எல்லாம் போட்டு கொடுப்பான். யோன் வந்து பொறுமையாக சொல்வான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது காங்தே, ரொம்ப தூரம் தள்ளி இருக்க. உன் பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு இருக்கா, நல்ல பெரிய இடத்த பொண்ணு, வசதியான பொண்ணு, பணம் காசுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படிங்கிறப்போ நீ ஈஸியாக அவளோட காதலில் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம குழந்தைய பற்றி யோசிச்சுப்பாரு. அவளை நான் பெத்தெடுத்துட்டேன். நான் பண்ண முட்டாள்தனம் உங்ககிட்ட சொல்லாமல், உன்னோட சம்மதம் கேட்காம உன் குழந்தைய தான் பெக்க போகிறேன் அப்படிங்கிறது கூட சொல்லாமல் நான் அவளை பெத்தெடுத்துட்டேன். நான் அவளை வந்து பெத்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக, என்னோட முட்டாள்தனத்துக்காக அப்பா இல்லாமல் அந்த குழந்தை வளரக்கூடாது. ஸோ ப்ளீஸ் யோசி. ஸ்ரீஜா கிட்ட சொல்லிவிடு. ஸ்ரீஜாவுக்கு உன்ன மாதிரி 1000 மாப்பிள்ளைங்க கிடப்பாங்க. எந்த இடத்துல லைஃப் ஆரம்பிச்சியோ அங்கேயே வா, திரும்பி எங்கிட்டயே வா. நம்ம குழந்தைய நம்ம வளர்த்துட்டு நாம் ஆளாக்கலாம் முடியும். இப்போ நீ அவளுக்காக, அதாவது ஸ்ரீஜாக்காக எங்கிட்ட வந்து பேசிட்டு என்ன வேண்டாம் குழந்தைய வேண்டான்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீஜாவையும் வேண்டான்னு உன்னால சொல்ல முடியும் இல்லையா. நீ ஸ்ரீஜா கிட்ட போய் பேச அப்படிங்கிறப்ப அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். இல்லையோ நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், திரும்பியெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறப்போ, உன்னால் முடியாதுன்னா நான் பண்ணுறேன், நான் ஸ்ரீஜாவை போய் பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற சமயத்தில் ஸ்ரீஜா ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்பா இல்லைங்களா, அப்படியே காங்தேவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரா. காலிங் பெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறமாக பாஸ்கோட் போடலாம் அப்படிங்கிறப்போ உள்ள 2 பேர் இருக்காங்க. அதில் காங்தேக்கில் திக்குன்னு இருக்கு. நம்ம யோனுக்குள்ள திக்குன்னு இல்லை, யார் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், வர்றது ஸ்ரீஜாவாக இருந்தால் நேரடியாக உண்மையை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் தான் இருக்கா. ஆனால் காங்தேக்கு திக்குன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஸ்கோட் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்ரீஜா தான். வேற யாராவது இருந்தாங்கன்னா காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸ்ரீஜா பாஸ்கோட் போடுறா, ஆனால் டோர் ஓப்பன் ஆகிறது இல்லை. என்னடா இது, என்னோட பர்த்டேவை தான் வந்துட்டு பாஸ்கோடாக வச்சிருக்கேன்னு சொன்னா காங்தே, இப்போ ஓப்பன் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்தேக்கு கால் பண்ணுறப்போ காங்தே டக்குன்னு உள்ளதாக இருக்க அட்டன் பண்ணுறான். காங்தே எங்கே இருக்க, இன்னும் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாம் ஸ்ரீஜா நிறைய ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, நான் சில திங்ஸ் உனக்காக வாங்கினேன், அதை அப்படியே ஃப்ளாட்டில் வைக்கலான்னு வந்தேன், பட் எல்லாம் டோர் ஓப்பன் பண்ண முடியல. என் பர்த்டேவை தானே நீ பாஸ்கோடாக வச்சிருக்கேன்னு சொன்னால் மாற்றிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், யாராவது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு காங்தே, நான் உள்ள உனக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு உனக்கு குக் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் ஒர்க் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, என்ன அப்படிதான் உள்ள ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்கியா, பாஸ்போர்ட் சொல்ல மாட்டேங்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரீஜா, நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவான். இவனும் காலை கட் பண்ணிட்டு நிற்கிறப்போ, இதெல்லாம் பார்க்குற இவனுக்கு அந்தளவுக்கு அவளுக்காக யோசிக்கிறியா, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்தளவுக்கு யோசிக்கிறியா அப்படிங்கிறப்போ, ஆமாம் யோன் நான் அவளுக்காக யோசிக்கிறேன், அவள் எனக்கு வேணும்னு யோசிக்கிறேன். ஏன் காங்தே இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறப்போ, ஆமாம் நான் மாறிட்டேன், என்னோட சக்ஸஸ்க்காக ஒரு உமனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாக்கு வந்து தெரியும் நான் வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணு நீ தான் அப்படிங்கிறதுல அவளுக்கு தெரியாது. ஓ அப்போ நம்ம குழந்தை பற்றியும் தெரியாது அப்படிங்கிறப்போ, தெரியாது அப்படிங்கிறாங்க. பயங்கர கடுப்பாயிட்டு, இதை பாரு காங்தே, நீ என்ன தான் என்னை விட்டு ஓடினாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஓடி போக விட மாட்டேன், என் குழந்தைக்கு நீ தான் அப்பா, நீ என்ன ஏற்றுக்கல, எனக்கு நீ புருஷனா இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் குழந்தைக்கு நீ அப்பா, அவளுக்கு நீ அப்பாவா இருந்துதான் தீரணும், கண்டிப்பாக நான் உன்னை கொண்டு வருவேன், என்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, இவன் காங்தே கத்துவான், உன்னால் அது முடியாது யோன், நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டே இருப்பான். அவள் பாட்டுக்கு வெளியே வந்துடுவா யோன். ஆனால் காங்தேக்கு உள்ள நான் என்ன பண்ணுறது, ஸ்ரீஜா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு, நீ என் குழந்தைய பெற்று வச்சிருக்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனும் உள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காங்தே அவங்க அம்மாவை பார்க்க வருவான். அவங்க அம்மா நல்லா ஜாலியாக உட்காந்து சைட் டிஷ் எல்லாம் வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ என் பக்கத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு மேன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அவள் உலகத்தில் அவள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. வந்த காங்தேக்கு பயங்கர கோபம், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு, நீ எதுக்குமா என் லைஃப்பில் வந்த, நீ பாட்டுக்கு அப்பா செத்ததுக்கு அப்புறமாக நான் அம்போன்னு விட்டு போனேன், அப்பப்போ வருவேன் போவேன், நீ அப்படியே போய் தொலைய வேண்டியதானே, எதுக்காக நீ என்கிட்ட வந்த, அது மட்டும் இல்லாமல் என்னமோ என் லைஃப்பில் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் யோனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத மறைச்சு இப்போ என்னை எந்த இக்கட்டில் கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்க தெரியுமா, ஏன் இப்படி இருக்க, நீ எல்லாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிற, நீ எதுக்கு என்ன பெற்ற, இப்போ வந்து என்னை வந்து ஒரு கார்பேஜ் மாதிரி நீ ஃபீல் பண்ண வச்சிட்ட, என்னால் 2 பொண்ணுங்களோட லைஃப் இப்போ கேள்விக்குறியாக நிற்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கேன், 2 பொண்ணுங்க லைஃப்பை தாண்டி ஒரு குழந்தையோட லைஃப் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு, இப்போ நான் என்னதான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி உட்காந்து அலறப்போ, பரவாயில்ல காங்தே என்னை திட்டு, எனக்கு சாபம் கொடு, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவேன், உன் நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, அவ்வளோதான் பயங்கரமாக கத்தி கதறி அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கமாக ஸ்ரீஜா கால் பண்ணி பார்க்குறா, காங்தே எடுக்கிறது இல்லை, என்ன கால் பண்ண எடுக்க மாட்டேன்றான், ஒரு வேளை எகெயின் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போயிட்டானா, இல்லை நான் வந்து உன்னை சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பாப்பா, நான் அப்பாவை சஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கமாக ரூனா வந்துட்டு ஹஸ்பண்ட் ஜாங் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து காங்தேவை இன்வைட் பண்ணியிருக்கேன் டின்னருக்கு. அப்படியா, பரவாயில்ல, எப்படி தான் உன்னை சமாளிக்கிறது சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீஜாவும் முடிச்சுட்டு இருந்தோம், காங்தேவை ஏற்றுக்கிட்டது எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு நீங்கள் தான் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்க,
ஆனால் எனக்கு சந்தோஷமா இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக காந்தே அவங்க அம்மா கிட்டே எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் தான் வந்து ஃபோனை பார்ப்பாரு. 3 மிஸ்டு கால் இருந்திருக்கும். கூப்பிட்டது ஸ்ரீஜா தான். திருப்பி கூப்பிடுறப்போ என்னாச்சு, எங்கே போயிருந்தேன், என்ன எதுன்னு கேட்குறதுக்கு இல்லை, கொஞ்சம் ஒர்க்காக பிஸியாக இருந்தேன், ஃபோனை வந்து என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காந்தே, உனக்கு ஒன்று தெரியுமா, அம்மா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நாளைக்கு ஒன்று வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. காந்தே சரி ஸ்ரீஜா, நீ வந்து ரொம்ப வந்து இது பண்ணியிருக்க உங்கள் அம்மாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு வந்து டின்னர் மீட்டில் வந்து நான் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமாக தூகியோட வீட்டை தான் காட்டுவாங்க. தூகிக்கு ஹார்ட்டில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க எப்போவுமே மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அடிக்கடி எடுக்க மறந்துடுவாங்க. அவங்க அம்மா தான் கொண்டு வந்து மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக அப்பா வந்து உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தூகி அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ எனக்கு பிளைண்ட் டேட் எல்லாம் போக முடியாது அப்படி இப்படிம்பாங்க. அந்த பிளைண்ட் டேட் பர்சன் பார்க் தான் அப்படிங்கிறப்போ தூகிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. என்னது பார்க்கா, அந்த கம்பெனியோட சேர்மேனோட 2வது ஒய்ஃபோட பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தூகி அப்படிங்கிறப்போ தூகியோட அம்மா இருந்துட்டு, எதுக்குங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பையனை போயிட்டு நம்ம பொண்ணுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குற சமயத்தில், இதை பாரு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நீ கேட்ட ரூமர்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக பிளைண்ட் டேட்டில் தூகிக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் தூகி ஒரு ரிப்போர்ட்டர். ஸோ பார்க்குக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு. அப்படி டைவர்ஸ் ஆன சமயத்தில் பார்க்கு மேலே தானே எல்லா பிரச்சனையும் வந்து இருந்தது. பார்க் வந்துட்டு நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்தாங்க, அதனால தான் அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது உண்மையாக என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படிங்கிற ரீதியாக தான் பார்க்குக்கு வந்து நான் போய் பார்க்குறேன், பிளைண்ட் டேட்டாக நான் போய் பார்க்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ பிளைண்ட் டேட்டே வேண்டாம், போக மாட்டேன், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு பார்க்கு தான் பிளைண்ட் டேட் அப்படின்னு தெரிஞ்சதும் போறா, பார்க்குறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால அம்மாவாலையும் வேறு எதுவும் சொல்ல முடியறதில்ல. கேமராமேனோட அந்த வீட்டில் தானே ஒரு ரூமை ரெண்டுக்கு எடுத்து தங்கியிருப்பா தங்கச்சிக்காரி. அங்கே வர்ற சமயத்தில் யாரோ கிட்ட ஃபோன் பேசுறதுக்கப்புறமாக கேமராமேன் அழுதுட்டு இருப்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாமா, அதான் ஃபீலிங்காக இருக்குது. அம்மா தானடா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஏதோ உன் லவர் ஒன்று விட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறப்போ, என் அம்மா தான் எனக்கு எல்லாம், என் அம்மா தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், என் அம்மா தான் எனக்கு அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம், அவங்களே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன். இப்போ அவங்க இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க வேறு யாராவது கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கமாக யோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. குட்டி பாப்பா எழுந்ததுக்கு அப்புறமாக ஸ்கூலுக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ, அப்பா என் மேலே கோவமா இருக்காராமா அப்படின்னு கேட்பா. ஏன் அப்பா கோவமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை அன்னைக்கு நீ அப்பா பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனேன், நான் வந்து ரைம்ஸ் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அன்னைக்கு நான் பாடலை, நீயும் பாடுன்னு கேட்டேன், நான் பாடலை, அதனால அப்பா கோவமா இருக்காரு அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, அப்பா அன்னைக்கு டயர்டாக இருந்தார் அவ்வளோதான், அப்பா எப்போவுமே வந்து ஒன்று கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ அக்கா கறி மட்டும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. என்னன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உன்னை பிக்கப் பண்ணிக்க வரப்போறேன், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் எந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த பெரிய பங்களா இருக்கு இல்லையா, அங்கே தானே போவார். ஐயோ அதுக்கு முன்னே நாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிங்க கிளம்புறாங்க. நான் பாய் ஃப்ரெண்டை ஏமாத்துறது அக்கா கறி மட்டும் கிடையாது, அந்த பாய் ஃப்ரெண்டை தான் ஏமாத்துறான். இவன் ஒன்றும் பெரிய இடத்து பையன்லாம் கிடையாது. தூயே இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் டிரைவராகவும் சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கான். காரை கொண்டு விட்டுட்டு, மேடம் சர்வீஸ் பண்ணிட்டேன், காரை கொண்டு விட்டுட்டேன், நாளைக்கு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு என்ன வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்க, நான் பெரிய இடத்து பொண்ணு, நான் பெரிய இடத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி அக்கா கறி வந்துட்டான். அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிறான். இவன் வரான் பாய் ஃப்ரெண்டு. அப்போ பைக்கில் வரான். ஏன் கார் எங்கே ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு, கார் போர்ப்பா, வா பைக்கில் ஒரு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னைக்கு இந்த குட்டு வெளிப்பட போகுதோ. இந்த பக்கமாக வேர் ஹவுஸில் தன் பையனை பார்க்கறதுக்காக சித்தி கறி வருவாங்க. அங்கே தன் பையன் பார்க்கு இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கானே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்க் இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இவங்களுக்கு மனசை கேட்கறது இல்லை. உடனே ஜாங்க பார்க்க வராங்க. வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அங்கே வேர் ஹவுஸில் என் பையன் பார்க்கு வேலை செய்கிறத பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் என்னோட முடிவு கிடையாது, சேர்மனோட முடிவுன்னு ஜாங் சொல்கிறப்போ, சேர்மன் இந்த ஒர்க்கை தான் என் பையன் பார்க்குக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாலும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், நான் எடுத்து சொல்ல தான் செஞ்சேன், பட் சேர்மன் கேட்கல. இல்லை ஜாங், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ என் பையன் ஒருத்தன் தானே, அது அவன் ஏற்கனவே எதுலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறான், அவனை ஈஸியாக ஒதுக்கிட்டா இந்த கம்பெனிக்கு வந்து நீங்களே வந்து அடுத்த சேர்மன் ஆகிடலாம். ஏன்னா இப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாக போகுது, உங்கள் மருமகனாக வரப்போகிற இந்த காங்தேவும் இங்கே தான் வேலை செய்கிறான், எல்லாம் சேர்ந்து என் பையனை ஒதுக்க பார்க்குறீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கள் நீங்கள் அப்படியெல்லாம் பேசாதீங்க, சத்தியமாக இந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆகிற ஐடியா எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ஸ்ரீஜாவும் சரி, என் பொண்ணை கல்யாணம் படிக்க போகிற காங்தேவும் சரி, இந்த கம்பெனியை பார்க்கு கிட்ட இருந்து பறிக்கணும், அவங்க சேர்மேன் ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள மன்னிக்க மாட்டேன், அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன், புரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாவா உங்களை நம்பலாமா அப்படிங்கிறப்ப கரெக்டாக அங்கே வந்து ரூனா வருவா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வர்றா. ஆமாம், ஏன் இவ்வளோ பயமாக இருக்குது, அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் சேர்மேன், அதுக்கப்புறமாக என்ன ஏது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பா பார்க்குக்கு வேற ஹவுஸில் இந்த வேலை தான் செய்யணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்.
சும்மா ஒரு வேலையும் செய்யாம பிசினஸ் பத்தின நாலேஜும் இல்லாம கம்பெனி பத்தி எதுவும் தெரியாம ஈஸியா சேர்மன் அப்படிங்கிற பதவிக்கு பார்க்க கொண்டு வந்து உட்கார வச்சிட முடியுமா அப்படின்னு ரூனா ஒரு மாதிரி பேசி விட்டுடுவா. அது மட்டும் இல்லாமல் பார்க்குக்கு கம்பெனி நடத்துறதுக்கான தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுட்டுறப்போ கோவம் வந்துடுது. தன்னை பற்றி என்ன பேசினாலும் சித்திக்காரி அடங்கி தான் போயிடுவாங்க. தன் பையனை பற்றி பேசினதும் என்னோட குடும்ப பிரச்சனை பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் ரூனா, ஃபஸ்ட்டும் குடும்ப பிரச்சனையை பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது வெளியே தெரிய வந்தால் என்னத்துக்கு ஆகிறது, அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு போகிறப்போ ரூனாக்கு சுருக்குன்னு தான் இருக்குது. என்னடா நம்மளுக்கு பதிலடி கொடுத்துட்டாலே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நாம் யாருன்னு காட்டிக்கணும் இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறதாக நினச்சிக்கிட்டு, ஆமாம் பார்க் மிஸ்டர் பீக்கோட பொண்ணான தூகியை பிளைண்ட் டேட்டுக்காக பார்க்க போகிறான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லை, அந்த மிஸ்டர் பீக்கு ஒரு காலத்திலோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் ஜாக்குக்கும் தெரியும் போல இருக்கு. ரூனா பேசாம இரு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து சித்திக்காரி போயிடுவாங்க. ரூனா நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, தேவையே இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. இதில் அசிங்கமாக பேசுறதுக்கு என்ன இருக்குது, உள்ளது தானே பேசுகிறேன். எனக்கு புரியாதது என்னென்னா, சித்திக்காரியோட ஃபர்ஸ்ட் லவ் தான் மிஸ்டர் பீக் அப்படிங்கிறது என் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் மிஸ்டர் பீக்கோட பொண்ணு எதுக்காக பார்க்கு கட்டி கொடுக்கறது கொத்த கால நிற்கிறாரு, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சித்திக்காரி மிஸ்டர் பீக்கும் ஒரு காலத்தில் 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியில் போய் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட வாழ்க்கை திசை மாறி போயிருக்கும். இது யாருக்கும் தெரியாத ரகசியமெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சேர்மேனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் பார்க்குக்கு மிஸ்டர் பீக்கோட பொண்ணான தூக்கியை கட்டி வைக்கிறதுக்காக அப்பா யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரூனாக்கு புரியல. ரூனா இப்படி பேசினதும் அவளை மடக்கவும் முடியல, எதுவும் பேச முடியல. அதனால சித்திக்காரி ஹஸ்பண்ட் அண்ட் சேர்மன் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க வேற ஹவுஸில் நம்ம போய் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல அப்படிங்கிறப்போ, இதை பாரு பார்க் வேற ஹவுஸில் வேலை செய்கிறது நல்லதுக்காக தான். அவனுக்கு சில விஷயங்கள் புரியணும். இந்த கம்பெனி எவ்வளோ டஃப்பு, இதை நாம் கையில் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நாம் உழைக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் பையன் பிளைண்ட் டேட் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிறாங்க. எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். பார்த்து பிளைண்ட் டேட்டுக்கு போகிற இடத்துல அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல, எங்கள் அப்பாக்காக தான் ஒன்று பிளைண்ட் டேட்டுக்கு பார்க்க வந்தால் அப்படி இப்படின்னு வளர போகிறான், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் டின்னருக்காக காங்க்தை இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரூனா. ஸோ அதுக்கு சமைக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்கிறதே நம்மளோட யோன் கிட்ட தான். இந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி கேட்ரிங் சர்வீஸ் பண்ண வர போகிறோம் அப்படிங்கிறது யோனுக்கு தெரியுது. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கூப்பிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. நிறைய விஷயங்கள் அமனசுக்குள்ளே அலமோதுது. ஆமாப்பா என்னோட திங்ஸும் நிறையா காணாமல் போச்சு, இப்போ பாருங்கள் அம்மாவோட கம்மலை திருடி வச்சிருக்கா அப்படி இப்படின்னு பழி போட்டது, அடித்தது, அரைஞ்சது, அசிங்கப்படுத்துனது அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வருது. இப்படி வீட்டுக்குள்ளேயும் வரப்போ அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி நிற்கிற சமயத்தில் அங்கே மெய்டு கேட்பாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன். அந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்குங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்போ பக்கத்தில் பாத்ரூமாக தான் இருக்கணும்னு நினச்சேன், கடைசியில் அதான் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே இல்லை ஸ்ரீஜா இந்த வாட்டி நான் உங்ககிட்ட தோற்று போக மாட்டேன், எனக்கு வேணுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக எனக்கு எடுத்துக்கிட்டே தீர்வேன், பொறுத்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோன் சொல்லிப்பா. இங்கே ஆஃபீஸ் முடிஞ்சதும் காங்க்தேவை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீஜா வந்திருப்பா. சரி நானே கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. நாமளும் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜாங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப ஜாங்குக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஸ்ரீஜாவை காங்க்தேவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படி இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னா 3 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும், ப்ளீஸ் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே அந்த நம்பர் இவர் நோட் பண்ணிக்கிட்டு இந்த நம்பர் யாரோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம யோன் சமைச்சு டேபிளில் எல்லாத்தையும் அழகாக டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரூனா வருவாங்க. வந்தவங்க, ஓ நீ தான் அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணாமா, உன் வயசு என்ன? 32. உன் பேர் லீயோன் தானே அப்படிங்கிறப்போ, ஆமாம் ரொம்ப காமனான பேருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரூனாக்கு மனசுக்குள்ள என்னமோ தோணுது, நாம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைங்க இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிட்டு வா. அதுக்கப்புறமாக ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றது ஸ்ரீஜா தான். வந்ததும் தன்னோட அம்மா ரூனா கிட்ட, அம்மா காங்க்தே வந்துட்டு இருக்கா, காங்க்தே கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், மூஞ்சி தூக்கி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக யோன் கிச்சன் விட்டு வெளியே வருவாளா. அம்மா யாருமா இந்த லேடி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, கேட்ரிங் சர்வீஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த லேடி தான் இவங்க. ஓ அப்படியாம்மா, நல்லா சமைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு நல்லா கேட்டுட்டு அம்மா பொண்ணு பாட்டுக்கு போயிடுவாங்க. யோன் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வருவா. கரெக்டாக யோன் வெளியே வர்றதுக்கும் காரை பார்க் பண்ணிட்டு காங்க்தே கரெக்டாக யோனை பார்க்கறதுக்கும் சரியா இருக்கும். தனியாக கூப்பிட்டு, இங்கே என்ன பண்ணுற, இங்கே எதுக்காக வந்தா அப்படிங்கிறப்போ, ஆமாம் நான் எதுக்காக வந்தேங்கிறது உனக்கு தெரியாதா, எல்லாத்தையும் நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னை பற்றி சொல்லிட்டேன், நம்ம குழந்தைய பற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ இவன் போட்டு உழுக்குன்னு உழுக்குவான். ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ, ஏன் காங்க்தே அவ்வளோ பயமாக இருக்கா, ஸ்ரீஜா குடும்பம் தெரிஞ்சிருச்சுன்னா அவள் வருத்தப்படுவா, அவள் கஷ்டப்படுவான்னு அவ்வளோ பயப்படுறியா? ஆனால் நான் உனக்காக இங்கே காத்துட்ருக்கிறப்போ என்னை விட்டுட்டு அவள் பின்னாடி போனப்போ நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிற பயம் உனக்கு வரவே இல்லையா? சொல்லு காங்க்தே அப்படிங்கிறப்போ, ஐயோ எல்லாத்தையும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்காத, எதுக்காக அவகிட்ட எல்லாத்தையும் சொன்ன அப்படிங்கிறப்போ, பயப்படாத கவலைப்படாத, நான் ஒன்றும் ஸ்ரீஜா கிட்ட எதுவும் சொல்லலை, நான் இங்கே வேலை விஷயமா தான் வந்தேன். ஸ்ரீஜாவோட அம்மா அவங்க பொண்ணுக்காக கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேனே தவிர்த்து வேற ஏதோ அவகிட்ட சொல்லலாம், கவலைப்படாது அப்படின்ட்டு போகிறப்போ ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இப்போ தான் வந்து காங்தே வந்துட்டு நம்ம யோன் கிட்ட சொல்லுவாங்க. யோன் பயங்கர ஷாக்காகி நின்று பாப்பா. இந்த பக்கமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ஜாங். அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் தானே நின்று இவங்க பேசிட்டு இருப்பாங்க, அதை இவர் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமாக இவ ஷாக்காகி நின்றுட்டு இருப்பாளா, இப்போ புரியுதா ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் எனக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது நீ என்கிட்ட வந்து மறைச்சிட்ட. ஆனால் நம்ம குழந்தை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த குழந்தைக்காக தான் நான் வந்து ஸ்ரீஜா விட்டு வர முடியாமல் இருக்கேன், உன்கிட்டயும் என்னால் வர முடியாமல் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியே யோன் திரும்பி பார்த்துட்டு, நான் முட்டாள் தான் காங்தே, ஆனால் நீ சொல்கிறது எல்லாத்தையும் இதுக்கப்புறமும் நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஸ்ரீஜா வயிற்றில் இருக்கிற குழந்தை இன்னும் பிறக்க கூட கிடையாது. அந்த குழந்தைக்காக பிறந்து 4 வயசு ஆயிருக்கிற நம்ம குழந்தைய வந்து நீ விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்க. இப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, ஸ்ரீஜா வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா நீ. ஸோ அந்த குழந்தைய ஒரு தகப்பனா நின்று நீ ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ நான் பெற்ற குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவள் அம்மாவை நான் ஒருத்தி தான் இருக்கேன். இதை பாரு, என்ன ஆனாலும் சரி என் குழந்தையோட தகப்பன் நீ. உன்னை நான் கண்டிப்பாக என் குழந்தைகிட்ட கொண்டு வந்து சேர்த்தே தீர்வேன். அதுக்கு உன்னை டெஸ்ட்ராய் பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை பிரேக் பண்ணாலும் பரவாயில்ல, நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு அவமானம் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என் குழந்தையோட அப்பா நீ அவகிட்ட வந்தே தீரணும். அதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாவோட வயத்தில் இருக்கிற குழந்தைய எக்ஸ்கியூஸை வச்சு நீ தப்பிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காது, அது காரணம் கிடையாது. நீ மாறிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட. நான் லவ் பண்ண காங்தே நீ கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்காக தான் நான் ஸ்ரீஜாவை சூஸ் பண்ணேன்னு சொல்கிறதெல்லாம் போய். நீ இப்போ நினச்சா கூட நான் லவ் பண்ண பொண்ணு என்னோட குழந்தைய பெற்று வச்சிருக்கா அப்படிங்கிறது ஸ்ரீஜா கிட்ட உன்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ என்கிட்ட சொன்ன இல்லையா ஸ்ரீஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு, அதே மாதிரி உன்னால் ஸ்ரீஜா கிட்ட சொல்ல முடியும். ஆனால் சொல்ல மாட்டேன்ற. ஸோ உனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, பணம் பதவி, இந்த ஆசையில் வந்துருச்சு போல இருக்குது. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் குழந்தையோட அப்பா நீ. என் குழந்தைகிட்ட நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வர்றப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு நிற்கிறான். இதை ஜாங் பார்த்துருவாரு. ஜாங் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் கேட்டாரா என்னங்கிறது தெரியலங்க. ஆனால் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க. கேட்டாரா என்னங்கிறது தான் தெரியல. வந்துட்டு காங்தே என்னப்பா இங்கே நிற்கிறேன், வீட்டுக்குள்ளே போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ இல்லை ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்ததா, பேசுறதுக்காக தான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. சரிவா 2 பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வராங்க. ரூனா இன்னும் மூஞ்சி வந்து உருன்னு தான் வச்சுட்டு இருக்காங்க. காங்தே ஃப்ளவர்ஸ் கொடுத்தா கூட வாங்குறது கிடையாது. வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா தான் சொல்வா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்ரீஜாவே லபலபன்னு பேசி அவளே முடிவெடுத்துக்கிறா. என்னம்மா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கடைசிக்கு ரூனா கிட்ட கேட்குறப்போ, நான் சொல்கிறதையா நீ கேட்க போகிற, நீ என்னமோ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜாவுக்கும் காங்தேவுக்குமான கல்யாண ஏற்பாடுகள் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்போ ரூனா அப்படியே மனசு வெறுத்து போய் வீட்டுக்கு வருவா. அதை குழந்தை பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கப்புறமாக ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்குறா. அதில் தான் இவங்க அம்மாவுக்கு கொடுத்த கர்ச்சீஃபு, அதுக்கப்புறம் இந்த இயரிங்கும் இருக்கும். அதை எடுத்து பார்த்தவளுக்கு இது ஏன் நம்ம அம்மா கையில் இருந்தது. ஆக்சுவலாக இதோட பேர் வந்துட்டு இந்த ரூனாவோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே பார்த்துட்டா யோன். அதுக்கப்புறமாக நம்ம அம்மா இறந்து போன அந்த சமயத்தில் இந்த ரூனா ஆன்ட்டி அங்கே வந்தாங்களா, அங்கே இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இவளுகளால் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சுருந்துருப்பா யோன். ஆனால் அங்கே அவங்க போன மாதிரியான எந்த ஒரு தடையும் இல்லை, அங்கே அவங்க இருந்த மாதிரியான தடையும் வந்து இல்லை. ஆக்சிடென்ட் நடந்ததும் நாங்கள் ஆம்புலன்ஸு போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட விசாரிச்சது எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த இயரிங் மட்டும் எப்படி அம்மா கையில் கிடைச்சது. அம்மாவோட மரணத்துக்கு முன்னாடி ஏதோ மர்மம் இருக்கு, இது அம்மா எனக்காக விட்டு போன க்ளூன்னு நினச்சேன். ஆனால் அம்மா இறந்த அந்த அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அது பியூர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தானே விசாரிச்ச வரைக்கும் தெரிய வருது. ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற சமயத்தில் இந்த பக்கம் காங்தேயோட அம்மாவை காட்டுறாங்க. காங்தே வந்தது அழுது எல்லாத்தையும் இந்த அம்மா யோசிச்சுட்டு யோனுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்போ பார்த்தாலும் டெய்லி வந்து என்னை பார்ப்பேன், இன்னும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன கொஞ்ச நாள் என்னை பார்க்கவே வர மாட்டேன்ற, நாளைக்கு என்னை பார்க்கறதுக்கு லஞ்ச் டைமில் வா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி வர்றேன், ஏதாவது உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் வேண்டாம், நான் சமைச்சு வைக்கிறேன், நீ வந்து சாப்பிட்டுப்போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜாங்க காட்டுறாங்க. ஜாங்குக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இல்லைங்களா, காங்தேக்கு ஸ்ரீஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, 3 பேரோட வாழ்க்கையும் வந்துட்டு கேள்விக்குறியா நிற்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்துட்டு யாருது என்ன அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ட்ராக் பண்ணியாச்சு. யார் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு லேடி ரிப்போர்ட்டர், அவங்க இந்த மேகசின் கம்பெனியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வேறு யாருமே கிடையாதுங்க, ரிப்போர்ட்டர் தங்கச்சி தான். இவங்க தான் வந்து ஜாங்குக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஜாங் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ அட்டன் பண்ணுற ரிப்போர்ட்டர் தங்கச்சியும், ஜாங் சார் உங்ககிட்ட இருந்து நான் எப்போவோ கால் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் மெசேஜ் அனுப்பிச்சதை பார்த்ததும் கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன், சரி சொல்லுங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், யாரோட 3 பேரோட வாழ்க்கைங்கிறியா, அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை, ஜஸ்ட் காங்தேக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இருந்தது அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க சார் என்னோட ஒர்க் இதோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் காங்தே கிட்ட போய் கேளுங்க, ஒரு மிகப்பெரிய உண்மையை காங்தே மறைக்கிறான், நான் சொல்றது சரியா இருக்காது, காங்தே சொன்னாதான் சரியா இருக்கும், உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அலர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அலர்ட் பண்ணிட்டு நீங்க காங்தேவை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பா யாரு, இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டர். அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீஜா தான் பயங்கர குதூகலத்தில் இருக்காளே, அப்போ சீக்கிரமா டேட் ஃபிக்ஸ் பண்ணுப்பா, அது பண்ணுப்பா இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஜாங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஜா தான் அவரோட உண்மையான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு.
இந்த பக்கம் இன்னைக்கு தான் பிளைண்ட் டேட் வந்து போய் மீட் பண்ண வேண்டிய டைம். உன் பையனுக்கு கால் பண்ணு, அவன் வந்து போகாம இருந்துட்டு போறான் அப்படிங்கிறப்போ இவங்களும் கால் பண்ணி சொல்றாங்க, பார்க் இருந்துட்டாமா, நான் கண்டிப்பா பிளைண்ட் டேட்டுக்கு போவேம்மா, நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேமா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு காலை கட் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல இன்னொரு ஃபோன் கால் வரும். அட்டன் பண்ணி பேசுறப்போ, என்னோட பேர் தூஹி, இன்னைக்கு நம்மளுக்கு பிளைண்ட் டேட்டுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களை பார்க்கணுமே இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன டைம் இருக்கே, ஈவினிங் 4 o'clock தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற ஹவுஸ்க்கே தூகி வந்திருப்பா பார்க்க பார்க்கறதுக்கு. ஆனால் தூகியை பார்த்ததும், ஏர்போர்ட்டில் நான் பார்த்தனே, உங்கள் ஸ்கட் கூட என்னோட ஷூட் கேஸில் பட்டு கிழிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. தூகி அசால்ட்டா, நீங்கள் நிறையா பெண்கள் கூட பழகுவீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுருவா. இது ஒரு மாதிரி ஆயிடுது பார்க்குக்கு, ஒன்றும் புரியுறதில்ல. அப்போ 2 பேர் உட்காந்து பேசுகிறப்போ இந்த இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பா. ஆமாம், உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமே டைவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா, எப்படி டைவர்ஸ் ஆச்சு? ஆஃப்டர் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருந்தது, நீங்கள் நிறைய பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டதுனால உங்கள் மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமாக உங்களோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துச்சா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறப்போ பார்க்குக்கு அப்படியே கோபம் முகத்தில் கொந்தளிக்குது. இதை பாருங்க, நம்மளுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு இன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை மீட் பண்ணுறதுக்கு என்னோட ஒர்க் பிளேஸ்க்கே வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் டேட்டில் பேசிக்கிற மாதிரியே பேசுறது இல்லை, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன ஏதோ பேட்டி எடுக்க வந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்லிடுவேனா. தூகிக்கு புரிஞ்சு போச்சு, ஆக்சுவலாக எனக்கு எப்போவுமே என்னோட ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கும், நான் ஃபார்முலாக இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கல, நான் பாட்டுக்கு பாருங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போ ஃபார்முலா வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேர் வந்துட்டு தூகி, நான் ஒரு ரிப்போர்ட்டர், உண்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி எழுதுறதுல எனக்கு ஒரு அலாதியான இன்பம். பொதுவாக ரிப்போர்ட்டர் மத்தியில் வந்துட்டு என்ன ஒயிட் ஸ்னேக்குன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டுக்கு கையை நீட்டிகிட்டே இருப்பா ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு. பார்க்க இருந்துட்டு, இதை பாருங்கள், எனக்கு வேலை இருக்குது, பிளைண்ட் டேட்டுக்கு நீங்கள் இப்போ இருந்து வேணால் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு தான் வருவேன் அப்படிம்பாங்க. இல்லை முடியலன்னா இதோட பிளைண்ட் டேட்டை முடிச்சுக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறப்போ தூக்கி இருந்துட்டு, இல்லை பார்க், ஆக்சுவலாக நான் தான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிட்டேன், நான் ஏர்லியாக வந்து உங்களை மீட் பண்ணியிருக்க கூடாது, அதுவும் ஒர்க் பிளேஸில், கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு பிளைண்ட் டேட்டுக்காக நம்ம பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நம்ம எகைன் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ இவர் தான் கார் ஓட்டிட்டு வந்திருப்பாரு. யோனோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட வந்துட்டு தூகி இருந்துட்டு, நான் நினச்சதை விட இந்த பார்க் ரொம்ப டஃப்பாக இருக்கான், அவங்ககிட்ட பேசி விஷயத்த கறக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக காங்க்டேவோட அம்மா தான் சமைச்சு வைக்கிற வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ யோன் வந்திருப்பாங்க. என்ன ஆண்டி இப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே, என்ன இது அப்படிங்கிறதுக்கு மண்டி போட்டு, ப்ளீஸ் என் பையனை விட்டுடு, என் பையனை போக விடு, நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காங்க்டேவோட லைஃப்ல இருந்து யோனை பிரச்சனையே இல்லாமல் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா இத்தனை மேக்கப்பும் பண்ணிட்டு இருக்கு. யோனுக்கெல்லாம் நெஞ்சில் நெருப்பலி போட்ட மாதிரி இருக்கு, என்ன பேசுறீங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு, என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கவலைப்படாத, நிறையா பணம் வந்து நான் கொடுக்க சொல்கிறேன் அவனை அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த குழந்தை நான் வந்து காங்க்டேக்காக பெற்று வச்சிருக்கேன், இந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு எந்த ஒரு மனசில் வந்து இது இல்லையா அப்படிங்கிறப்போ, இப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்கிறேன், நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு 4-5 குழந்தைங்களை பெற்றதுக்கு அப்புறமாக கூட பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதில் ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என் குழந்தையோட அப்பாவை அவகிட்ட கொண்டு சேர்த்தே தீருவேன் அப்படிங்கிறப்போ, உனக்கும் குழந்தை முக்கியம்னா எனக்கு என் பையன் முக்கியம், என் பையனோட லைஃப் முக்கியம், என் பையன் என் முன்னாடி கதறி உடஞ்சி போய் என்னை கார்பேஜ் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டோமா அப்படின்னு அழுது என் கண்ணு முன்னே நிற்குது. அதை நான் நினைக்க நான் உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டே இருக்கேன். நீ உன் குழந்தைக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா, நான் என் பையனுக்காக என்ன வேணா பண்ணுவேன், பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாட்டுக்கு எழுந்து வந்துடும். அதுக்கப்புறமாக யோனுக்கு வந்து கிண்டர் கார்டன்ல இருந்து அவங்க டீச்சர் வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பையனை வந்துட்டு இந்த குட்டி பாப்பா போட்டு அடிச்சிருக்கும். அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை விசாரிக்க வரப்போ தான் தெரிய வருது. அந்த பையன் இருந்துட்டு, உனக்கு அப்பாலாம் கிடையாது, உன் அப்பாலாம் ஒன்றும் ஃபாரினில் கிடையாது, நீ சும்மா போய் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கு இந்த குட்டி பாப்பாக்கு கோவம் வந்து அடிச்சிருந்திருக்கும். இதை வந்து டீச்சர் சொல்லிட்டு, இதை பாருங்க, நான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்டையும் பேசிக்கிறேன், அந்த பையன் சொன்னதும் தப்பு தான், பட் இருந்தாலும் அதுக்கு உங்கள் பொண்ணுல ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பாவோட வர போக இருக்கிறப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள் மத்தியில் பேச்சு வர்றது சாதாரண விஷயம்தான். அதுக்காக அந்த பையன் பேசுறதை நான் நியாயப்படுத்த விரும்பல. குழந்தைங்களுக்கு இடையில வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, உங்கள் ஹஸ்பண்டோட குழந்தையோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இருந்தால் கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பா தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவா இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்போ அம்மாவும் நீ ஷாப்பில் இருக்க எல்லாமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க. அதுக்கப்புறமாக குழந்தை கிட்ட வந்துட்டு யோன் வந்து கேட்பா, ஏன் பாப்பா அந்த பையனை போட்டு அனுப்பிச்சேன், அம்மா எனக்கு அடிக்கணும்ல தோணலம்மா, நான் சொல்கிறேன் எனக்கு அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் போய் சொல்கிறேன் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்னாமல் எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ தாங்கிக்கவே முடியல யோனால். உடனே வந்து காங்க்டேக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே வந்து குழந்தை உன்னை பார்க்கணுங்கிறா, நீ உடனே குழந்தை பார்க்கறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. காங்க்டே ஸ்ரீஜா கூட உட்காந்து சாப்பிட்ருப்பானா, இந்த மெசேஜை பார்த்துட்டு அதை இக்னோர் பண்ணிவிடுவான். காங்க்டே பதில் மெசேஜ் தான் ரிப்ளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா யோன். இந்த பக்கமாக என்னமோ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, காங்க்டே என்னத்தையும் மறைக்கிறான், அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வச்சு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்துட்டாங்க.
ஸோ காங்தே அவன் கேர்ள் ஃப்ரெண்டான யோனல் காதலிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை கிண்டர் கார்டனில் படிச்சுட்டு இருக்கு, 4 வயசு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருது. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காங்தே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான், கேர்ள் ஃப்ரெண்டு தான், ஓகே. பட் அவங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு குழந்தைய சம்மந்தப்படுது அப்படிங்கிறப்போ ஜாங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதே வந்து காங்தே தான். காங்தே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏபி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொரு பிஸ்னஸும் நடத்திட்டு இருக்கோம். பட் அது டோட்டல் அட்டர் வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம மற்ற கம்பெனி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கோம், இன்னும் ஸ்டீல் கம்பெனியெல்லாம் இருக்குது. இதில் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த ஏபி ஃபுட் அப்படிங்கிற கம்பெனி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அது பெரிய க்ரோத்தே கிடையாது. அதை சேல்ஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜாங்கோ அந்த மீட்டிங் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பார். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாவுக்கும் காங்தேவுக்கும் அடுத்த மாதம் மிடிலேயே வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷக்காரங்கிட்ட போய் டேட் எல்லாம் குறிச்சிட்டு வந்திருப்பா. ஸ்ரீஜாவுக்கு சந்தோஷம் தான். அம்மா தேங்க்ஸ்மா அப்படிங்கிறப்போ, நான் ஒன்றும் சந்தோஷமாக இந்த டேட்டு குறிச்சிட்டு வரல, ஆனால் வேறு வழி கிடையாது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் வயிறு வெளியே தெரியறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஸ்ரீஜாக்கு மைண்டில் கிடையாது. காங்தேவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு வரப்போ ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக முக்கியமான விஷயமா பேசணும், கம்பெனி விஷயம் கிடையாது, பர்சனலான விஷயம். அதனால் நம்ம வந்து மீட் பண்ணுற இடத்த நான் சொல்கிறேன், அப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுவார். அதுக்கப்புறமாக மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா ஸ்ரீஜா, இந்த மாதிரி நம்மளுக்கு அம்மா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அடுத்த மாதம் மிடிலேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி யோன் அனுப்பிச்ச மெசேஜ், குழந்தை ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறேன், நீ உடனே வா அப்படின்னு சொன்ன மெசேஜ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பார்த்துக்கிட்டு இங்கே காங்தே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமாக ஒரு இடத்துல மீட் பண்ணணும் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜாங். அந்த சமயத்தில் இந்த மாதிரி அடுத்த மாதத்துலேயே மிடில் டேட்டை வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்தே அங்கே வராங்க. காங்தே வந்தது இவர் எதுவுமே சொல்கிறது இல்லை. உட்கார் காங்தே அப்படிங்கிறப்போ, சார் இந்த மாதிரி ஸ்ரீஜனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா அடுத்த மாதமே ஒரு மிடில் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாமா எனக்கும் ஸ்ரீஜாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. பட் அது ரொம்ப ஏர்லியாக இருக்குது, நான் சில விஷயங்கள் வந்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன விஷயம் முடிக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ, உங்களுக்கே தெரியும் நான் அமெரிக்கா படிக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் அமெரிக்கா போனதுக்கப்புறமாக நானும் ஸ்ரீஜாவும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் நான் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட நான் ப்ராப்பராக எதையுமே என் பண்ணல அப்படிங்கிறாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையா, அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படிங்கிறப்போ, சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், நீ பேச அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது மட்டும் பிரச்சனை கிடையாது, எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்த கோவத்தில் பலார்னு ஒன்று கொடுப்பாரு. என் பொண்ணு ஸ்ரீஜாவை விட இன்னொரு பொண்ணை பற்றி நீ யோசிக்கிற, அவள் குழந்தைய பற்றி யோசிக்கிற அப்படின்ட்டு அகெயின் பலார்னு ஒரு அடி கொடுப்பாரு. அதுக்கப்புறமாக, நல்லது நீயா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பார்த்தியா, அது நல்லது, ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ லவ் பண்ண பொண்ணுக்கும் உனக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என் பொண்ணு ஸ்ரீஜாவை விட்டு போகிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஆனால் நீயா ஃபஸ்ட்டு வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதுனால நான் எகெயின் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனால் தப்பை ரிப்பீட் பண்ணாத. அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் பொண்ணை காதலிச்சுட்டு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணி அந்த குழந்தையோட விட்டுட்டு வர பார்த்தியா, அதே தப்பை அதே துரோகத்தை என் பொண்ணுக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃபையே நான் முடிச்சு கட்டிடுவேன். உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த குழந்தைய பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். இதுதான் உன்னோட கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற கடைசி வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவார். இந்த காங்தேக்கு இப்படி ஒரு மானங்கெட்ட பொழப்பு வேணுமா, எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கான். இங்கே ரிப்போர்ட்டர் தங்கச்சி வேலை செய்கிற அந்த மேகசின் கம்பெனி தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறமாக அந்த ஸ்ரீஜா அந்த பொண்ணு யாரை கூப்பிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இந்த ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் எதுவுமே விசாரிக்கக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் சொல்லுவாங்க. ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, நான் சொல்கிறத செய், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய் அப்படின்றவாங்க. இந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, ஸ்ரீஜாவை பற்றி எதுவுமே எழுத விடாமல் நம்ம கையை கட்டி போடுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஜாங் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த கேமராமேனுக்கு திடீர்னு இந்த பொண்ணை பார்க்குறப்ப பிடிச்சி போச்சு. சில வருடங்களாக ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்போல்லாம் இந்த பொண்ணு அழகாக தெரியல, இப்போ மட்டும் என்ன அழகாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே சைட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமாக அதான் பிளைண்ட் டேட் இருக்கே, தூகியும் பார்க்கும் மீட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அந்த டைம் வர்றப்போ இவங்க பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, 2 பேருமே வராங்க. ஃபர்ஸ்ட் போகிறது தூகி தான். தூகி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருப்பார் பார்க்கு. அந்த சமயத்தில் பைக்கில் வந்து யாரும் தூகியோட அந்த பேக் அப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம பார்க் போய் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு பிடுங்க பார்ப்பாங்க. பட் அந்த ஆள் மறுபடியும் அடிச்சுட்டு ஓட பார்க்குறப்போ தூக்கியா வந்துட்டு, கவலைப்படாதீங்க, லேப்டாப் தான் போனால் போயிட்டு போகுது, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுற போது நான் வேணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்டாப்பில் எதுவும் இல்லை, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எப்போ பென்ட்ரைவில் எடுத்து தனியாக வச்சுப்பேன், ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. இந்த சைடில் வந்துட்டு இந்த டென்ட் மாதிரி போட்டுகிட்டே வந்து அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமாக கூட பார்க்குக்கு வந்து அந்த கொஷின் மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பாரு தூகி, நீ நிஜமே என்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா, ஷியோராக சொல்லு, ஏன் மறுபடியும் அதே கொஷினை கேட்டுட்டு இருக்கீங்க? மேபி என்னோட பேரண்ட்ஸ் என்ன ட்வின்ஸாக பெற்றிருந்துருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருந்தால் நாங்கள் மிஸ் ஆயிருந்துருக்கலாம், ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவா. ஆனால் பார்க்குக்கு ஏர்போர்ட்டில் இதே பொண்ணு தானே நம்ம பார்த்தோம், ஒருவேளை ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பொழுதுக்கு அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எகெயின் பார்க் உங்களுக்கு எப்படி டைவர்ஸ் ஆச்சு, என்ன பண்ணீங்க, அந்த ரூமர் உண்மையா,
உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கேட்கேன், கல்யாணம் ஆயிடுச்சான்னு அதே கொஷினை கேட்க, இங்கே நான் எகெயின் கேட்குறேன், வந்தது பிளைண்ட் டேட்டுக்கா இல்லை என்னை பற்றின இன்டர்வியூக்கா அப்படிங்கிறப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க. எனக்கு எப்போவும் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஆமாம், உங்களுக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா? அதாவது உங்களோட சொந்த அக்கா கிடையாது, உங்களோட அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிறந்த பொண்ணு. அவங்க பேர் ரூனா தானே? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா ஸ்ரீஜா, அவளுக்கு கல்யாணமாக போகுதில்ல அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோதான், இதுக்கு மேலே எங்கிட்ட இன்னும் எந்த விஷயத்தையும் கறந்துக்க முடியாது. ஸோ பிளைண்ட் டேட் முடிஞ்சிருச்சா நம்ம போகலாமா அப்படிங்கிறப்போ என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பார்க், இந்த பிளைண்ட் டேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கும் அப்படி தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இந்த தூகியும் பிடிக்காம இந்த பிளைண்ட் டேட்டை ஆரம்பித்தாலும் பேச பேச ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது, சில பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டதுனால தான் அவங்களோட மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்க்க பார்த்தா அப்படி தெரியலையே, நம்மக்கிட்ட அவள் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தூக்கிக்குள்ளே தோணதான் செய்யுது. இந்த பக்கமாக குழந்தைய பார்க்கவா, குழந்தைன பார்க்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோன் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதை கண்டுக்கவே இல்லை காங்தே. ஸோ காங்தே வீட்டுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுறாங்க. காங்தே வர்றாங்க. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? நான் பேசுறது உனக்கு புரியலையா? சரி, நீ எதுக்காக என்னை பார்க்க வர்ற? அந்த குழந்தைய வச்சுட்டு தானே? அந்த குழந்தை அவள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுது இல்லையா? ஓகே, நான் அந்த குழந்தைய பார்க்க வரேன். பட் நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் வர முடியாது. நான் சொல்கிற இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் குழந்தைய கூப்பிட்டு வா அப்படிங்கிறப்போ இவனுக்கு சுருன்னு ஏறிடுது. இதை பாரு காங்தே, நான் ஒன்றும் ஸ்ரீஜா மாதிரி அடுத்தவன் பாய் ஃப்ரெண்டு எல்லாம் ஆட்டையை போட்டு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கல. நான் உன்னை 15 வருஷமாக காதலிச்சேன், 15 வருஷமாக உன் கூட இருந்திருக்கேன், 5 வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், அது உன் குழந்தைய பெற்று வச்சுக்கிட்டு. ஸோ 20 வருஷமாக நீ மட்டும்தான் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன். நம்ம ரகசியமாக குழந்தைய கூப்பிட்டு வா, மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற நீ இப்படியெல்லாம் பேசுகிற எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஏதோ கண்டவ புருஷன் கூட இல்லீகலாக குழந்தை பெற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இதை பாரு, நான் புரிஞ்சுக்கிறேன், நீ என்னோட மேன் கிடையாது, நான் உன்னோட காதல் கிடையாது, அந்த காதலை நான் இழந்துட்டேன், அந்த காதல் எகெயின் திருப்பி நம்மளுக்குள்ளே வராது, வர வைக்கவும் முடியாது, வந்தாலும் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா. ஸோ அப்பா அப்படிங்கிற கடமையை பண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்ரீஜா கிட்ட போ, உண்மையை சொல்லு, அது என் குழந்தை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இவன் கற்றுன்னு கத்துவான். இதை பாரு காந்தே, நீ கத்துறது இங்கே வேலைக்கே ஆகாது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு நீ வேண்டாம், நம்ம குழந்தைக்கு அப்பா வேணும். ஸ்ரீஜா கிட்ட சொல்லு, எப்போல்லாம் நம்ம குழந்தை உன்னை பார்க்கணும்னு நினைக்குதோ அப்போ அப்பாவாக பார்த்துட்டு போ. நம்ம குழந்தைக்கு பண்ண வேண்டிய சில கடமைகள் இருக்கும் இல்லையா, ஸ்கூலுக்கு வர்றது, காலேஜுக்கு வர்றது, நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி அப்படிங்கிறப்போ ஒரு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தை நீ அந்த குழந்தைக்கு கொடு. அவள் உன் பொண்ணு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கும், அது மட்டும் எனக்கு போதும். இதை தவிர்த்து நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, உன் காசு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துடுவான். அவள் பாட்டுக்கு ரோட்டில் என்னத்தையும் யோசிச்சு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கிறப்போ பார்க்கு கூட பிளைண்ட் டேட் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காரில் வந்துட்டு இருப்பா தூஹி. அந்த சமயத்தில் அப்படியே 2 பேரும் கிராஸ் ஆகி போவாங்க. கரெக்டாக காரில் உட்காந்துருக்கிற தூஹியும் பாப்பா, நடந்து போயிட்டு இருக்க யோனு திரும்பி ஒருத்தரை பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.